வெல்கம் டு சேமகோல் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீக்கும் நம்ம கூட ஜேஜே அண்ட் பாலா அண்ட் காமிஷும் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்துச்சு இந்த வாரம்? 2 வீக்ஸா வந்துட்டு கேம்ஸ் இல்லை, இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப் குவாலிஃபிகேஷன் தான் நடந்துச்சு. போரிங்கா இருந்துச்சா? ரொம்ப கடுப்பா இருந்துச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால பாத்தீங்கன்னா உங்களையும் கூப்பிட்டு வச்சு கேம்லாம் விளையாண்டோம். இந்த வாரம் அவ்வளோ போரிங் இருந்துச்சு. காமேஷ், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க வேற, அதாவது வெற்றியை நோக்கி போற பாதையில தோல்வியை கண்டுட்டு சோகத்துல இருந்தீங்களா? ஆமா, அதுவும் பேக் டு பேக் டிஃபீட்க்கு அப்புறம் 2 வாரம் பஞ்சாப் இல்லாம ஓகே தான், நல்லா ஆண்டு இருந்தானுங்க இன்டர்நேஷனல் லிவர்பூல் பிளேயர்ஸ். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? லிவர்பூல் பிளேயரா எல்லாருமே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நான் அதை பத்தி தான் சொல்லலாம்னு வந்தேன். எல்லாருமே வந்துட்டு கோல் போட்டான் லாஸ்ட் மினிட்ல, அதானே அந்த லிவர்பூல் பிளேயர் தானே. இல்ல லக்போ கோல் அடிச்சான், தெற்கே சமாதானம் இருக்கான். இல்ல நிறைய பேர் கோல் அடிச்சிருக்காங்க. எம்பூமு சேர்த்து தான். எம்பூமு, டோக்கு, அமாட் சுன்னா கூட அசிஸ்ட் பண்ணியிருக்கான். செஸ்கோ நான் பார்க்கல. ஆலன் தான் இதுல சர்ப்ரைஸ். அங்கேயும் போய் ஹேட்ரிக் அடிக்கிறான், தாறுமான கோல் போடுறான். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நார்வே குவாலிஃபை பண்ணிருக்காங்க, பெரிய விஷயம். அடுத்ததான் நம்ம அண்ணன், நம்மளுக்கெல்லாம் அண்ணன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அதாவது நேற்று அண்ணன் ரொனால்டோ வந்து நேற்று வந்து வேர்ல்ட் கப் குவாலிஃபிகேஷனோட கோல் ரெக்கார்டை உடைச்சிருக்காரு, 41 கோல். எப்படி பாக்குற? 20 வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ இப்பவும் அதுதான் வேணும். இந்த உலகம் யார் பண்ணுவா அந்த வயசுல? அதான் 40 வயசுல இன்னும் ஸ்டீல் வந்து அண்ணன் இன்னும் விளாண்டுகிட்டே இருக்காருல்ல. பெர்ஃபார்ம் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அண்ணன் அதை பண்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ணன் மாதிரியே நம்மளும் இருக்கணும். தோல்வி வச்சு என்னைக்குமே அண்ணன் மாதிரியே இருக்கணும். 41 கோல் சும்மா இல்ல. இல்ல, ரெக்கார்ட்ல வந்துட்டு பெனால்டி அடிச்சிருந்தா அது வேற சினாரியோவா போயிருக்கும். என்னன்னா பெனால்டி அடிச்சு தானே கோல் ஸ்கோர் பண்ண. அண்ணன் வந்து அப்படி பண்ணல. ஆமா, அண்ணன் வேற மாதிரி. அண்ணன் பேச்சே இல்ல, அண்ணன் வேற மாதிரி. பிரச்சனையே இல்ல, பாத்துக்கலாம். என்ன 41 வயசுல ஃபீவர்ஸ் கோல்ல ஆல் டைம் ஸ்கோர். ஒருத்தவங்க 72 கேம் விளையாண்டுருக்காங்க, 36. ஓகே. ஆனா இன்னும் தொடர்ந்து பார்த்தோன்னா இன்னும் 52 கோல் தான் இருக்கு 1000 கோல் ரீச் ஆகிறதுக்கு. இல்ல என்ன காமெடி நினைச்சு நடுவுல புரியலையா? இல்ல பிகெஸ்ட் ஸ்டேஜ் பேசுங்க. சரி, அது அப்புறம் வருவோம். இந்த அண்ணனுக்கு இன்னும் 1000 கோல் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 52 கோல் இருக்கு. எப்படி அடிச்சிருவாரா வேர்ல்ட் கப்ல? எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட் கப்ல தான் 1000 கோல் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். நீ எப்படி பாக்குற? எப்படி இருந்தாலும் 1000 கோல் அடிக்க போறது உறுதி. ஆனா தெரியல, அதுக்குள்ள தெரியல. பட் அடிக்கிறது கன்ஃபார்ம். அது இப்பதான் அடிப்பார், அதே சொல்ல நோ பிரஷர்ல. ஆனா அல் நசாரும் இப்ப பெர்ஃபார்ம் பண்ணுது போல நல்லா. ஸோ ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் 1000 கோலை வந்துட்டு வேர்ல்ட் கப்ல அடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்மள மாதிரி ஃபேன்ஸுக்கெல்லாம். அதை விட வேற என்ன வேணும்? ஸோ ஓகே, இந்த வேர்ல்ட் கப் குவாலிஃபிகேஷனில் வந்துட்டு மேஜராக எல்லா பெரிய டீமும் வந்துட்டு குவாலிஃபை ஆகிட்டாங்க. இதில் சர்ப்ரைஸாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு 2-3 டீம் இருக்குது. ஸ்வீடன், யோக்கரஸ் அண்ட் ஈசா, இவங்க 2 பேரும் மெயின் ரோலாக வச்சும் டீம் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களே நேஷனலில். என்ன காரணமாக இருக்கும்? அவங்க கோச் கூட செட் பண்ணிட்டாங்க போல. அப்படிதான் நினைக்கிறேன். அந்த கேமுக்கு அப்புறமா இல்ல கேமுக்கு முன்னாடியே தெரியல, அப்படியே ஸ்ட்ரகிளிங் தான். என்ன டீமுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லையா, இல்ல கெமிஸ்ட்ரி ஏதோ ஒர்க் ஆகலையா? எனக்கு இது அவனோட ஃபிளாப்பே ஃபாலோ பண்றது, அது அந்த இன்டர்நேஷனல் இது நான் அவ்வளோ ஃபாலோ பண்ணல. பட் ஆனால் நியூஸ் மட்டும் பார்த்தா அவனோட செக் பண்ணல. உங்களோட எக்ஸ்பென்சிவ் பிளேயரோட நேஷனாலிட்டி ஃபாலோ பண்றது இல்லையா? அவன் கணக்கு
லிவர்பூல் வேண்டாம் என்ன எப்படி என்ன சொல்லிட்டீங்க? இது 150 மில்லியன் ஸ்வீடன்ல அவன் அவன் வந்து கிடக்குறான். அதுக்கு என்ன திருப்பி வரும்போது இங்க வேண்டாம் போகும். அவன் கிடக்குறான். இல்ல புரியல. இல்ல புரியல. இல்ல எப்படி இல்ல சொல்ல முடியல. இல்ல அவர் ஃபாலோ பண்றதுல அப்படின்னு சொல்றது பார்த்தா ஸ்வீடனை பத்தி தெரியல. திரும்பியா நீ என்ன நினைக்கிற? இது வந்து 2 பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் வச்சிருக்காங்க அந்த நேஷனல்ல. அப்பயும் வந்து இந்த goal concede இந்த பண்ண- டீம் வந்து பாஸ்ட் 3 இயர்ஸா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு. அதனால தான் ஸ்லாத்தான் கூட இடையில வந்து கொஞ்சம் லீடர்ஷிப்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தான். பட் அப்பயுமே அது மீண்டு வரல போல. நல்ல நல்ல பிளேயர்ஸ் தான் இருக்கானுங்க. அதுவும் அந்த அந்த குரூப்ல கடைசியா இருக்கானுங்க. அதுக்கு அதான் மேல வந்து எனக்கு- சொல்வேனியா, அதாவது நம்ம செஸ்கோவோட டீம் ம். அவங்களுமே. ஆனா ஸ்வீடன் எனக்கு தெரிஞ்சு ஸ்வீடன்லாம் எப்போதும் யூரோலாம் வந்து ஃபைட் கொடுக்குற டீமு. வேர்ல்ட் கப் வரோம் இப்போதும் தெரியல இந்த தடவை என்னாச்சு. ஓகே. அப்புறம் இன்னும் 2-3 டீம் வந்து வேர்ல்ட் கப் புந்திருக்காங்க. அவங்க பாப்புலேஷனே வந்து 5,60,060 தான். ம். பெரிய கண்ட்ரி கூட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட பாப்புலேஷன் வேற கம்மி. ஆனா அந்த டீம் வந்து குவாலிஃபை ஆயிருக்கு வேர்ல்ட் கப். அந்த டீம் பேர் கூட நானே கேப் மறந்துட்டேன். வர்டேவா? கேப் ஆ. வர்டேவா? பிரேசில் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படி பாக்குற? புது கோச்சு நேத்து நல்ல தோத்தானுங்க perform ஜப்பான் கூட. நேத்து தோத்தாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள கேம்ல 5-0 ஜெயிச்சிருக்காங்க. கெசபினோ கூட ஃபோன் பண்ணியிருக்கான் சீசன். ஓகேலா கார்லோ சொல்லிட்டி. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒன்னும் ஜோக்கா நேத்து உள்ள ஜப்பான் முடிச்சு விட்டான். பொங்கோஸ் கசி இப்பெல்லாம் முடியாது. பிரேசிலுக்கு எப்பயும் வந்து ஒரு தெனாவட்டு. தெனாவட்டு இருக்கு. அந்த அந்த அது உடைக்கணும். அது இருந்த வரைக்குமே அவனுங்க எங்கேயாவது போய் கீயான மூமெண்ட்ல தோத்துருவானுங்க. ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்டா அப்ரோச் பண்றது கேமை. ஏன்னா நேற்று நான் கேம் பார்க்கல, ஹைலைட்ஸ் பார்த்தேன். 2 போனோடனே பிளேயர்ஸ் மாத்திட்டானுங்க. ஆனா மெயினா தோத்ததுக்கு காரணம் அந்த டிஃபெண்டர் செட்டப் பண்ணிட்டான். ஆனா 9 வருஷமா பிரேசில் இப்படிதானே இருக்கு. கெப்ரியல் வேண்டானா? கெப்ரியல் ஆடல. மார்டினெல்லியை பார்த்தேன். லாண்டானா லாலியான்னு எனக்கு தெரியல. மார்டினெல்லி பார்த்தேன். வினிஷியஸ் விளையாக்கிட்டானுங்க. 2 கோல் அடிச்சோன்னே. அதுக்கப்புறம் தான் ஜப்பான் செஞ்சுட்டான். நானும் இப்பதான் ரேங்கிங் பாக்குறேன். அவனுக்கு 5வதுல இருக்கானுங்க. 2வது ஈக்குவடோ, 3வது கொலம்பியா, உருகுவே, பிரேசில், பிரேகவே. அர்ஜென்டினா முன்னே பிரேசில் குவாலிஃபை ஆயிட்டானுங்க தானே? ஆமா ஆமா 5வது குவாலிஃபை. டாப் 6 தான் குவாலிஃபை ஆகும். அதான் 5வது கதலா இப்போதான் 1வதா இருப்பானுங்க. அர்ஜென்டினா பிரேசில் தான். அப்பப்போ அர்ஜென்டினா 1வது, 2வது ஈக்குவடோ. ஈக்குவடோர்ல நல்ல பிளேயர்ஸ். இவன் கசைடோலாம் இருக்கான்ல. ஆமா சரி ஓகே தான். ஆனா ஜெர்மன் கிட்டே பார்த்தேன் நியூ கேசல் ஸ்ட்ரைக்கர். அவன் பேர் கூட மறந்துட்டேன். என்ன பேர்? வல்டமாடி. யா கோல் போட்டிருக்கான் ஜெர்மனில. அவன் ஒரு மாதிரி யோகான்னு போயிருந்தான். ஜெர்மனியா? ஏன்னா நாங்க இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ முன்னுக்கு அவனோட வீடியோஸ் வந்துச்சு, பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அவன் ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஃபினிஷர். இல்ல ஆக்சுவலி அவன் வந்து என்னமோ இசாக்கு போனதே ஃபீல் பண்ணாத மாதிரி இருக்கு நியூ காசல்ல. ஏன்னா அவன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அவனுமே அப்படியே தான் இருக்கான். ஒரு 150 மில்லியன் பிளேயரை ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ இஸ் ரீப்ளேசபிள். ஓகே. ஸ்பெயின் எடுத்துக்குவோம். யாரு கோல் போட்டா? ஆர்சனல்லேருந்து மெரினோ 2 கோல் போட்டிருக்கான். அவன் வந்து நம்பர் 6 இருந்தாலும் ஸ்ட்ரைக்கர் பொசிஷன்லேருந்து விளாண்டு 2 கோல் போட்டிருக்கான். இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? அதே மாதிரி ஓடோகாட்டும் வந்துட்டு இன்ஜர்ட் ஆகிட்டான். 8 வீக் அவுட். 8 வாரம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியல எந்த அளவுக்கு உண்மைட்டு. கடந்து போயிடுவோமா நம்மளோட பிஎல் கேம் வீக்கு ஓவராலாக கவர் பண்ண. இதே ஒஷிமேன் பத்தி பேசாம இருக்கீங்க. நைஜீரியா பத்தி பேசல. என்ன இது? யூரோப்பு தான் கவர் பண்ணுவீங்களா? ஓகே. ஆனால் நான் ஃபாலோ பண்ணல மலேசியா. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல கோல் அடிச்சு காப்பாத்தி விட்டுருக்காங்க. குவாலிஃபைங்க்கு பெரிய ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அவனுங்களும் குவாலிஃபை ஆயிட்டானுங்களா? செனிகல் குவாலிஃபை தான் பார்த்தேன். தெரியல என்ன பாருங்க. கேமரூன் நம்ம பையன்ல குவாலிஃபை. ஐவரி கோஸ்ட் அடிச்சா அதுவும் புந்துருச்சு இல்லையா? ஆமா. அது அமாட் அருமையான ஒரு கோலை போட்டாரு. அமாட் ஃப்ரீ கிக்ல. சரி கானாலாம் இருக்கா என்ன? குவாலிஃபை ஆச்சா இல்லையா? அதான் சரியா தெரியல.
எனக்கும் நான் சரியா நைஜீரியா follow குவாலிஃபை பண்ணல. நைஜீரியா வந்து பார்க்க போனா இப்ப நிறைய ஆப்பிரிக்கால எல்லாமே ஜோக்கான பிளேயர்ஸா இருக்காங்க. எல்லாம் உயிர் கொடுத்து விளாடுற பிளேஸ் எல்லாம் அவங்க தான். நீங்க செனகல் ஸ்குவாட் பாருங்க, சாலிடா இருக்கு செனகல் ஸ்குவாட். அவனோட ஃப்ரண்ட் த்ரீயே அப்படிதான் இருக்கு. அப்படியே ஸ்கிரீன்ல வர வைங்க. வெய். நான் அந்த லேப்டாப்ல பார்த்துருக்கேன். ஓகே. இது வந்து தனியா வெப்சைட்ல போயிட்டு அந்த இதுல வந்துச்சு. அதான் எனக்கு இது பண்றது தெரியல. ஓகே, இப்போ நான் லிஸ்ட் படிச்சிடுறேன் என்ன யார் யார் குவாலிஃபை ஆயிட்டாங்க ஒரு வாட்டி லாஸ்ட். ஓகே, யார் யார் குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா ஹோஸ்ட் வந்து கனடா, மெக்சிகோ, யூஎஸ்ஏ. அவங்க 3 பேரும் கண்டிப்பா இருப்பாங்க டெஃபினட்டா. ஏஷியாலேருந்து வந்து ஆஸ்திரேலியா, ஈரான், ஜப்பான், ஜோர்டன், கோத்தா, சவுதி அரேபியா அண்ட் சவுத் கொரியா, உஸ்பெகிஸ்தான். அப்புறம் ஆப்பிரிக்காலேருந்து வந்து அல்கேரியா, கேப் வேர்டு அண்ட் எஜிப்ட். இந்த வாட்டி வந்து வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆயிருக்காங்க. சாலா வேற அதான் 2 கோல் அவனும் போட்டிருக்காங்க. ரெக்கார்ட் உடச்சிருக்கான். அவனுக்கும் வயசு வேற ஸ்டீல் வந்து குவாலிஃபை ஆகாத நாட்டை வந்து 2 தடவை. ஆனா பாருங்க, இத பத்தி நான் பெருசாகி வரல. அதான் ஏன் அது வந்து நேஷனல் மீடியாவே அதை வந்து பெருசா கவர் பண்ண மாட்டாங்க. என்ன விஷயம் தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஆப்பிரிக்கன் மீடியாவே கவர் பண்ணல அந்த அளவுக்கு. தெரியல யாராவது முஸ்லீம்னாலயா என்னன்னு தெரியல. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா கானா, யுவாரிகோஸ் அண்ட் மொரோக்கோ, ஸ்னீகர், சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் துனிசியா. என்னாச்சு? இவங்கெல்லாம் வந்துட்டு கைக்கு போயிடுச்சு. இல்ல அவங்க விளையாட்டு மறுபடியும் போறாரு. அண்ட் இங்கிலாண்டும் ஜாயின் பண்ணிட்டாங்க அண்ட் நியூசிலாந்து. ஸோ இது வரைக்கும் இதான் அப்டேட்டு. சூப்பர். ஸோ இன்னும் போர்த்துகல் வந்துட்டு அந்த லிஸ்ட்ல இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். என்ன காரணமா இருக்கும்? இன்னும் நீட்ஸ் பாயிண்ட், இன்னும் பாயிண்ட் வேணும். 2 பாயிண்ட் அன்னைக்கே நடந்திருக்கணும். லாஸ்ட் மினிட்ல வந்து சோபோஸ்லாய் டிரா பண்ணனால. ஆனா பாயிண்ட் கூட தான் இருக்கு. இன்னும் பாயிண்ட் கூட தான் இருக்குல்ல. ஓகே, அதுல வந்து ஸ்பெயின் இன்னும் இல்ல, ஸ்பெயின் ஒன்றும் வரல, ஜெர்மன் வரல. ஆனால் இங்கிலாந்து வந்து ஸ்பாட்டை பிடிச்சிட்டாங்க. எப்படி பார்க்குறேன், இங்கிலாந்து வந்து இந்த குவாலிஃபை கேம்ல வந்துட்டு கோலே கன்சீட் பண்ணல. எல்லாம் நீட்ல 18 கோல் அடிச்சிருக்கானுங்க. பாக்குறதுக்கே கொஞ்சம் வியர்ப்பா இருக்கு. ஏன்னா இங்கிலாந்து இப்படிலாம் பண்ண மாட்டான். மோல்டோவா போய் காமெடி பண்ணுவான். சான் மாரினோ கூட டிஃபென்சிவா விளையாடுவான் எப்பயும். முக்கியமா ஃபுட்பால் இருக்கும்போது துச்சேல் வந்திருக்கா இப்பல. சோ எல்லாமே குவாலிட்டியான பிளேயர்ஸ். 11 பிளேயர் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஒண்ணுமே இல்ல. இதுக்கு முன்னாடியும் நம்ம பாக்குற காலத்துல இருந்து எல்லாமே குவாலிட்டியான பிளேயர் தான். ஆனா அது வந்துட்டு குவார்ட்டருக்கு செமிஃபைனலுக்கு போற அளவுக்கு அது வரைக்கும் மைண்ட் செட் இருக்கணும். ஆமா, மைண்ட் செட் இருந்தா போய் அடிப்பானுங்க, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் காம்படிஷன்ல வேர்ல்ட் கப்லயும் சரி, யூரோப்லயும் சரி, ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. அதுக்கப்புறம் தாண்டி வரவே இல்லை, கப் அடிக்கல. அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். எல்லாருக்குமே ஆர்வமா இருக்கு வேர்ல்ட் கப்காக. இந்த வாட்டி நம்ம அண்ணனுக்கு தான் கப்பு எழுதி வச்சிடணும். நடந்தா நல்லா இருக்கும். நடந்தா ரொம்ப சந்தோஷம். ஆனா எல்லாருமே போட்டி போடுறது. என்ன நான் ஒண்ணு கேட்கணும். இந்த மெக்சிகோ, கனடா, யுஎஸ் நடக்குதுல, இதோட சேஃப்டி இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அங்கெல்லாம் வந்து நிறைய நாய் சொல்ற மாதிரி மனுஷனை சொல்லுவானுங்க. இப்ப கூட இடையில ஒரு பொலிட்டிஷியன், அவர் பொலிட்டிஷியன்ல ஒரு மாதிரி ஒரு பேசுற ஸ்பீச் கொடுக்குறாரு மாதிரி. பொலிட்டிஷியன் தான், அரசியல்வாதி தான். பொலிட்டிஷியன்ல ஸ்போக்ஸ்மேன், அவர் ஜஸ்ட் பேசுவார். இல்ல, ட்ரம்புக்கு கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ஆமா, கிறிஸ்டியன் எவாஞ்சலிஸ்ட். சோ அதே சொல்றாங்க. சோ இப்ப இது வந்து பேக் தென் ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்திருக்கு. ரெஃபரி இப்படி சீலாப்பான இது பண்ணா சுடுறது. சோ இது நடக்குமா? ஏன்னா ஏற்கனவே அர்ஜென்டினால நடந்தப்ப கூட இந்த மாதிரிதான் நடந்துச்சு. யோவான் கிரைஃப் வந்து உள்ளே விடல, வந்தா சுற்றுவான்ட்டாங்க. அந்த வேர்ல்ட் கப் அப்படிதான் போய் ஜெயிச்சானுங்க அர்ஜென்டினா. நெதர்லாண்ட்ஸ்னால பயந்து விளையாடல. சோ இது வந்து யுஎஸ்ல இப்ப யுஎஸ் வந்து கண்டிப்பா குவாலிஃபை ஆயிருக்கும். யுஎஸ் கூட கோச், நல்ல கோச், இப்ப பொச்செட்டினோ. சோ கண்டிப்பா ஃபைட் பண்ணுவானுங்க. ஹோம் டீம் லாண்டாலே அந்த டீம் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். இல்ல, இப்ப நீ கேள்வி கேட்டல சேஃப்டியஸா இருக்குமா அப்படின்னு கேட்டா,
அது கேள்விக்குறி தான். ஏன்னா 3 நாடுமே சம்மந்தப்பட்டு இது வந்து ஒரு கொலாபரேஷனா இந்த வேர்ல்ட் கப் செய்றாங்க. அப்படின்ற பார்க்கறப்ப யுஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கவர்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பா அந்த அங்கீகாரம் எடுத்துக்கும். அதே அளவுக்கு சேஃப்டியை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இதுல வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா ஸ்டார் பிளேயரும் அங்கதான் வந்து விளையாடுவாங்க. அதே மாதிரிதான் மெக்சிகோவும் அதேதான் கனடாவுக்கும் இதே ரூல்ஸ் தான். எல்லா கவர்மெண்ட்டும் வந்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். மேஜரா வந்து இந்த மாதிரி அசம்பாத விகிதம் நடக்காம பாத்துக்கணும். அதுதான் மேஜர் ப்ராப்ளம். இன்னொன்னு என்னன்னா இந்த டிக்கெட் பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. லோவஸ்ட் பிரைஸே $2000 அப்படின்றாங்க. இப்படின்னா எப்படி வந்து அந்த ஃபைனல் பிரைஸ் வந்து 220 பில்லியன் செலவு பண்ண சவுதி கத்தார் வந்து ஃபைனல் பிரைஸ் வந்து $200 தான் டிக்கெட். ஸ்டார்டிங் ஃப்ரம் $200 விலை குறைவானது. இவனுங்க வந்து வெறும் 80 பில்லியன் தான் செலவு பண்ணியிருக்கானுங்க. ஓகே, நான் கூட சொல்றேன்னு நினைக்கிறேன், இன்னும் குறைவா தான் பண்ணியிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஃபைனலோட மினிமம் டிக்கெட் $2000. என்ன சார் இது? இல்ல இது வந்து ஃபீஃபாவும் வந்து கன்சிடர் பண்ணிருக்கு இந்த பிரைஸ பத்தி. மேபி இது கன்சிடர் பண்ணி எல்லாம் பாலிடிக் இருக்கறனால தானே அமெரிக்காக்கே போயிருக்கோம். எப்படி திரும்ப அமெரிக்கா வர முடியும் இந்த பிக்சருக்குள்ள? அதோ மெக்சிகோவும் கொண்டு வரானுங்க, கனடாவையும் கொண்டு வரானுங்க. இல்ல இதுக்கு முன்னாடி சவுதி நிறைய லாபத்தை மட்டும் தான் பாக்குறானுங்க, வேற எதையும் பாக்குறதே இல்ல. இதுக்கு முன்னாடியும் ஒரு அலிகேஷன் இருந்துச்சு. என்னன்னா சவுதி அரேபியா வந்து எப்படி வந்து நடுவுல வந்து இவ்வளவு காசு ஸ்பெண்ட் பண்றானுங்கன்னு சொன்னோடனே அவனுங்கள்ட்ட தூக்கி கொடுத்தானுங்களோ, அதே மாதிரிதான் இப்பவும் இவனுங்க காசு கொடுக்குறான்றதுனால வேர்ல்ட் கப் அங்க செய்யறானுங்க. ஏன் இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு நாடு பிரிச்சு தானே குலுக்கு முறையில தானே வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப மட்டும் என்ன காசு கொடுத்தோடனே சவுதி அரேபியா போச்சு. சோ இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளேக்குள்ளே வந்து பொலிட்டிக்ஸ் நிறைய அந்த பிரசிடென்டோட மூவ் பண்ற டெக்னிக் இதெல்லாம். ஏன்னா கத்தார்ல நடந்தனால மறுபடியும் ஒரு அரபிக் யுஏஇயோட இதுல நடக்க முடியாது. பட் அதுக்கு அடுத்த வேர்ல்ட் கப் 2030 பாத்தீங்கன்னா அரப்ல தான். அந்த தில்லுமுள்ள வந்து ஒருத்தன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தான். அது தில்லுமுள்ளு இல்ல, லீகலா தான் செஞ்சிருக்கானுங்க. ஆனா பண்டாயா காசு வரதுல போறதுல இதுல எல்லாம் செஞ்சனால மறுபடியும் சாராப்கே கொடுத்துருக்கானுங்க. சோ இது பிட்டிங்ல போயிருச்சு இப்ப. ஆமா, இப்ப யாரு வந்து அதாவது ஏலத்துல போச்சுன்னு சொல்லலாம். யாரு அதிகமா மாறுது என்னென்னலாம் எடுத்துட்டு வர போறானுங்களோ. ஸோ அது ரூல்ஸும் ரெகுலேஷனும் மாறிக்கிட்டே வருது. யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுவாங்கன்னு இப்போ அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு 2030 கூட யார் பண்றா? ரஷ்யாவா? ஐ மீன் போர்த்துகல், இங்கிலாந்து இவங்கெல்லாம் கொலாபரேஷன் பண்ணி ஒன்று பண்றாங்களா? அது எனக்கு தெரியல. 30 யார் பண்றான்ட்டு. சவுதி அரேபியால தான் 2034. 34. ஸோ அதுதான் நம்ம சொன்னேன், அவங்க காசு கொடுக்கறதுனால அதை வந்து அங்கே கொண்டு போயிட்டாங்க. 2030 வந்து மொரோக்கோ, போர்ச்சுகல், ஸ்பெயின். ஸ்பெயின் இவங்க 3 பேரும் வந்து ஹோஸ்ட் பண்ணி அதை நடத்துறாங்க. ஸோ அதான் இது அவங்ககிட்ட பட்ஜெட் இல்லாதனால 3 நாடு வந்து சேர்ந்து நடத்துது. இல்ல 2030ல 3 மேட்ச் வந்து அர்ஜென்டினா, பராகுவே, உருகுவேல நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து மொரோக்கோ, போர்ச்சுகல், ஸ்பெயின்ல நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வர வச்சிருக்காங்க. மொத்தம் 6 நாடு. 6 நாடு இருக்கா? ஆனா இப்பதான் குவாலிஃபைங் நடக்குது. ஒன்னும் சூடு பிடிக்கல எனக்கு தெரிஞ்சு. இனிமேதான் சூடு பிடிக்கும். நானும் வெயிட் பண்றேன் சூடு பிடிக்கிறதுக்கு. ஏன்னா லாஸ்ட் வேர்ல்ட் கப் கூட நான் நிறைய கேம் ஒண்டி போய் கடையில எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ வேர்ல்ட் கப் அது ஒரு ஃபீலிங்கே வேற, அது ஒரு எமோஷன். எஸ், இவ்வளோ எதிர்பார்ப்போம் அந்த அளவுக்கு எமோஷனா இருக்குன்ட்டு. அதான் ஒரே ஒண்ணுதான், ஸ்டேடியம் கோசமா இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பாக்குற ஆர்வமே போயிடும். ஸோ இந்த அளவுக்கு ப்ரைஸ் டேக்லாம் வச்சிருந்தாங்கன்னா டிக்கெட்டுக்கு ஃபேன்ஸ் யாரும் வருவாங்களான்னு அவ்வளோ தெரியல, டவுட் தான். வருவாங்க. ஐபோன் விலை ஏறுது, ஆள் வாங்காம இருக்கா? அவ்வளவுதான். அப்படியே பணக்காரன் போவான். சரி, ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். ஸோ அடுத்த டாபிக் போயிடலாம். பிஎல் கேம் வீக் 8 ரிவ்யூக்கு போயிடலாம். எப்படி இருக்கு? மாத்தல கீழ அதான் மாத்து. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் கேமே நம்ம ஹெட் வாட்ச் அப்படி சொன்னா செல்சி அண்ட் லிவர்பூல். சந்தோஷமா இருந்துச்சு.
லிவர்பூல் ஓ தோத்தது நம்ம உங்களுக்குலாம் அதுக்கப்புறம் இப்பதாங்க பாக்குறோம் அந்த கேமுக்கு அப்புறம். ஆமா இப்ப இருந்துச்சு. ஆஹ், நாங்க வந்து கேம் வந்து எங்களோட இன்னொரு கூட்டாளி சொல்லியிருந்தாரு கேம் வந்து சண்டே நைட்டு அப்படின்னு. ஸோ பார்த்தா நான் ஃபோன்ல திரும்பி செக் பண்றேன். நாங்க எம்யூ கேம் பார்த்துட்டோம், பார்த்து முடிச்சுட்டு எம்யூ கேம் பார்த்து முடிச்சுட்டு ஃபோன்ல ஸ்கோர் செக் பண்றேன், செல்சி லிவர்பூல் நடந்தது. ஓயே அப்புறம் எல்லாம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீம் நம்ம 6 பாய்ஸ்னு டீம் எல்லாம் உட்காந்துருந்தோம் 4 பேரு ஒருத்தர்ல சும்மா அலைப்பா பண்ணிக்கிட்டு கேம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம டீம்ல ஒரு செல்சி ஃபேன் இருக்காரு. கேம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அடிச்சிட்டான் 2 நிமிஷத்துல செம்மையான ஒரு கோலு. அப்புறம் நிப்பாட்டு இந்த கைசீர கோலை பத்தி என்ன நினைக்கிறேன்? மரண கோலை அடிச்சான், எப்படி இருக்கு? மரண கோலு வேற லெவல். அப்படிதான் அடிக்கணும், எனக்கு அவனை பிடிக்கும். அந்த மாதிரி பிளேயரு எம்யூல இல்லைன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா செல்சில தனியா தெரியும் பொன்னாட்டி. அந்த கேம்லயும் வந்துட்டு ஒரு டிஎம் எப்படி இருக்கணுமோ அதுக்கு கரெக்டா இருந்தான் கைசீரம். இததான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ரொம்ப இன்வால்வ் பண்றான். ஏன்னா பாக்ஸுக்குள்ள அவனை போய் வச்சுக்கிறான், அவன் பாஸ் பண்ணி வெரி கேம் படிச்சு வச்சிருக்கான். ஸோ அவன் தான் இப்ப மெயின் பிளேயர் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஸோ அடுத்தது என்ன சொல்ல வந்த? அதான் அதுக்கப்புறம் ஒன்னொன்னு ஆக்கினானுங்க, அது எதிர்பார்த்தது. செல்சி 2வதா அடிச்சிருவான்னு கூட்டாளி நண்பர் சொன்னாரு கான்ஃபிடென்டா, எனக்கும் இருந்துச்சு. பட் லிவர்பூல் நம்ம என்ன நான் ஜிங்ஸ் பண்ற மாதிரி சொன்னேன், இல்ல லிவர்பூல் அடிச்சிருவான், அவன் தானே பண்ணுவான்னு. ஏன்னா அந்த கேமு கொஞ்ச நேரத்துல அப்படிதான் இருந்துச்சு. லிவர்பூல் கிளினிக்கல் அடிச்சிருவான் இல்ல பெனால்டி வச்சு காட்டுதான் ஒண்ணு ஜாடி ஆயிரும். அதுக்கப்புறம் எந்த கேம் தெரியுமா, நான் இந்த வேர்ல்ட்லி ஹேண்ட் பட்டு பெனால்டி கிடைச்சிச்சு பேர் அப்படிங்க முடிவு பண்ணிட்டேன். இங்க எஸ்தாவும் அங்க வந்து அங்கிட்டு யார் அது இது கிட்டன்ஸ் கேமே மாத்திட்டானுங்க, 2 பேரும் கேமே மாத்திட்டானுங்க. நம்ம ஆர்னே ஸ்லாட்டோட டெக்டிக்ஸ் பத்தி நான் கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவரோட டிஃபெண்டர்ஸ் பாத்தீங்கன்னா சூத்து காட்டு ஓடுறாங்க. அது ஏன்னா அவன் அட்டாக் பண்றப்ப 2 பேரையும் டிராப் பண்ண சொல்லிடுறான். இன்னமே தான் லிவர்பூல் நிறைய கோல் வாங்குறான். ஸோ லிவர்பூல் ஃபேன்ஸ் பார்த்தாங்கன்னா இது அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற கேம்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஓடுவான், ஒருத்தன் கவர் பண்ணுவான். இப்ப 2 பேரும் ஓடுறதுனால அடிச்சிடுறானுங்க. இல்ல என்ன பொறுத்தவரை நீ வந்து அது வேற ஆஸ்பெக்ட்ல பாக்குறேன், நான் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறேன். எப்படின்னா வேண்டாய்க்கு வந்து இன்ன வரைக்கும் அவனை பாஸ் ட்ரிபிள் பண்ணதுல யாரும் இல்லை. ஸோ அதை அவன் தற்காத்துக்கிறதுக்காகவே எல்லா கேம்களையும் வந்துட்டு அவனை யாரும் பாஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக பின்னாடி ஓடிடுறாரோ அப்படின்னு தோணுது. இல்ல கொனாத்தையும் அதே செய்யறானே, ஒரு ஆள் வரலாமே முன்னுக்கு, 2 பேரும் அதே செய்யறது பார்த்தா ஆர்னே ஸ்லாட்டோட டெக்டிக்ஸ் அது டிராப் பேக் பாக்ஸுக்குள்ள போய் டிராப் பண்ணி நின்று டிஃபைன் பண்ணி அதுக்குள்ள அவன் அடிச்சிடறானுங்க. செமினியும் அப்படிதான் அடிச்சான் என்ஃபீல்ட்ல. ஏன்னா அதான் வேண்டாய்க்கெல்லாம் வந்து என்ன வீக்னஸ்னு பிளேயர்ஸ்க்குலாம் தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு ஆசை, இந்த ஒரு குறிப்பிட்ட டெக்னிக்கை மான்செஸ்டர் யுனைட்டட் இந்த வாரம் பாய்ச்சிக்கிட்டா சாவட்டி. ஏன்னா இப்போ உள்ள கேம்லாம் அப்படிதான் நடக்குது. எந்த பிளேயரோட வீக்னஸ் எடுத்து பாய்ச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும்னா அப்படி செஞ்சாகணும். அது எமோரி நோட்டீஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் செல்சி நாங்கள் அந்த 2வது கோல் எடுத்தோடனே நாங்கள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஏன்னா எதிர்பார்த்தோம், ஹாப்பி. 3 கேம் வரிசையா எமோரி தோத்ததில்லை அந்த மாதிரி. ஆனால் ஸ்லாட் தோக்குறப்ப அது ஒரு பெரிய விஷயமா ஆகாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் ஹாப்பி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹேட் வாட்ச். கடைசி நேரத்துல லிவர்பூல் கோல் விட்டு பாக்குறது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் இருந்துச்சு ஒரு எம்யூ ஃபேன் பிஓவில. அதான் எம்யூ ஜெயிச்சிச்சு வேற அந்த கேம். சண்டர்லேண்ட் கூட நம்மளே இருந்தோம், என்ன நடக்க போகுது தெரியல பேசிக்கிட்டு இருந்தோம், ஜெயிச்சிட்டானுங்க. ஸோ அது ஒரு ஹாப்பி. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் செல்சிவே நல்லாவே விளாண்டான், நான் குறை சொல்லாத அளவுக்கு விளாண்டான். ஏன்னா அவங்ககிட்ட பால்மர் இல்லை அண்ட் ஜோ பட்ரா இருந்து கூட அவனால யாரும் ஸ்கோப் பண்ணலன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து நல்லா விளாண்டாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் அவனுங்க சப்ஸ்டிடியூஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு யங் பிளேயர் வந்து ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணி விளாண்டாருங்கள. 3rd லைன்ல போயிட்டு பாஸ் பண்ணானா அந்த டீம் வந்து அந்த அன்னைக்கு டிஃபெண்டர் எல்லாம் இன்ஜெக்ட், ஜேம்ஸ் வந்து சென்டர் பேக் விளாண்டுக்கிட்டு இருந்தான். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு சாவடி. அதான் லிவர்பூல் முடிக்கிறது. ஏன்னா லிவர்பூல் ஆப்வியஸ்லி
ஏன்னா அந்த ஹத்தோல வந்து அந்த கான்ஃபிடென்ட் வந்த எடுத்தது ஹத்தோ. ஸோ ஸோ லிவர்பூல் வந்து ஒரு பெரிய டீம், எனக்கு தெரிஞ்சு பெரிய டீம், சாம்பியன் போன சீசன். ஸோ கிறிஸ்டல் பேலஸ் அடிச்சு உடைச்சானுங்க 2-1 பெரிய ஸ்கோர். அவனுங்களோட ஜாமா வச்சு அவனுங்க 98 மினிட்ல போயிட்டு அந்த கடைசி பந்துல விட்டானுங்க லிவர்பூல். 2 கோலும் அப்படிதான். சோ இத பத்தி நான் என்ன சொல்றேன்னா, உன் டீம்ல இவ்வளவு விலை கூட 115 மில்லியன் 170 மில்லியன் 150 மில்லியனா, ஈசாக்கு வெட்ஸ், உன் டீம் கப்போ சாலா எல்லாம் இருக்கானுங்க. இதுக்கப்புறம் என்ன காரணம் வேணும்? ஜெயிச்சிருக்கலாமே. ஏன்னா ஃபார்ம் இல்லன்னு சொல்ல நான் ஏத்துக்க மாட்டேன். ஃபார்ம் இல்ல, என்ன ஃபார்ம் இல்ல, 5 கேம் ஜெயிச்சிட்டு வரிசையா 3 கேம் தோக்குறது இல்ல. எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. ஃபார்ம் இல்லன்னு சொல்ற ஒரு காரணம் உடன்பாடு இல்ல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் வந்து அவன் வேர்ட்ஸ் இறக்குறதுக்கு, வேர்ட்ஸ் வந்து புண்டஸ்லீகால இருந்து வேற லீக்ல இருந்து இப்பதான் வந்திருக்கான். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப அவனை குற்றம் சாட்டுறது, அதாவது இப்பவே அவனை வந்துட்டு நீ நல்லா லால, அது வந்துட்டு சரியான இதா இருக்காதுன்னு சொல்றது வந்து நல்லது இல்லை. as a united fan நம்ம அப்படி சொல்லுவோம். ஆனா பொக்பா என்ன சொன்னாங்க, ப்ரூனோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணனால எதுவும் சொல்ல முடியல. அப்பயுமே அவனை வந்து அவன் இப்படி அப்படி இப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க. இப்ப என்ன சொல்றது, வெட்ஸ் ஏன் கோல் அடிக்க வேண்டியதானே? என்னை பொறுத்த வரைக்கும் இப்பவே அவனுக்கு இன்னும் நீட் டைம்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இப்பதான் ஒரு 7 கேம் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த சீசன்ல சொல்றேன். அது நான் ஏத்துக்கறேன். மீடியா செஸ்கோவா தான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுது. ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் செஸ்கோ. அது வந்து இல்ல 7 கேம்ல வந்து நம்ம ஜட்ஜ் பண்றது வந்து ரொம்ப டூ ஏர்லி. என்ன கேட்டா ஆஃப் சீசன் முடிட்டோம். சோ அதை பத்தி நம்ம நடுவுல வேற எபிசோட்ல பேசுவோம். நியாயமா சொல்லணும்னா வேற லீக்ல இருந்து வந்த பிளேயருக்கு 1 வருஷம் டைம் வேணும், ஒரு சீசனாவது ஃபுல்லா டைம் வேணும். ஆனா இங்க யாருமே எம்இஏ பிளேயர்ஸ்க்கு அதை கொடுக்கவே இல்லை. ஒரு மீடியாவும் ஒரு கேம் இல்ல அது ஆரம்பிச்சிருவானுங்க. இல்ல, அதுக்கு மெயின் காரணமே வந்து பிரைஸ் டேக் தான், வேற எந்த ஒரு காரணமே இல்லை. அந்த ஒரு ப்ரெஷர் தான் வந்து அவனுங்க மீடியா மத்தியிலேயே ஓடுது, ஃபேன்ஸ் மத்தியிலேயே ஓடுது. இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, இன்னுமே வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நினைக்கிறது வந்து என்ன கேட்டா அது தப்பு. ஏன்னா முன்ன அந்த மாதிரி இல்லையே. முன்ன பிளேயரை வாங்குவோம், பெர்ஃபார்ம் பண்ணலன்னா 2 சீசன் 3 சீசன்லாம் வித்துருவானுங்க. இப்போ அப்படி இல்லையே, பின்னாடியே ப்ரைஸ் டேக்கும் சுத்திக்கிட்டு ஓடுது. எதை பேசினாலும் இவ்வளோ வாங்கிட்டீங்க, ஏன் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படி கேட்கறது வந்து என்ன கேட்டா தப்பு. ஆனா என்ன கேட்டா இந்த 3 கேம் லிவர்பூல் தோத்துதுல, என்ன கேட்டா ஒரு சின்ன லெசன் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். 5 கேம் தேக்க முடிஞ்ச அவங்களுக்கு வரிசையா 3 கேம் தோப்புல வந்துட்டு அவங்க லெசன் எடுத்துருக்கணும். அடுத்த மேன்செஸ்டர் யுனைடெட் கேமு. ஸோ அதுக்கு அப்புறம் வருவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போன வாரம் கிறிஸ்டல் பேலஸும் எவர்டன் கூட தோத்துட்டான். லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு எவர்டன் கோல் ஸ்கோர் பண்ணிட்டான். நம்ம நினைச்சோம் அவன் வந்து அன்பீட்டன் ரன்ல போவான்னு. நீ எப்படி பாக்குற? வெவ்வேல போய் தோத்துருக்கான் அப்படின்றத இல்ல, நம்ம அன்னைக்கே சொன்னோம் எவர்டன் வந்து ஹில்டிக்சன்ல வந்து ஒரு ஸ்பிரிட்டோட விளையாடுறான். ஆமா, அந்த புது மினிட்ல போய் அட்டாக் பண்றானுங்க. அவனுங்க தோக்க கூடாது, டிரா ஆக கூடாது, ஜெயிக்கணும்னு முனிஸோட கால் பட்டு பூந்துருச்சு. அது இன்னும் எதுவுமே செய்ய முடியாது, தோக்கணும்னு எழுதிருக்கு. இல்ல எவர்டன் ரொம்ப பம்பாப்பா இருக்கானுங்க, பார்க்கவே நல்லா இருக்கு. கமேஷ் நீங்க சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? இல்ல எவர்டன் அவங்க அந்த புது ஸ்டேடியம் வைப்ஸ் தான் நல்லா இருக்கு. திருப்பியும் அவங்க நல்லா தான் இருக்கும். ஒரு டைம்ல டாப் 5 ஃபைட் பண்ணிட்டு இருந்தானுங்க. மேபி கிரிடிஷும் ஏதாச்சும் ட்ரை பண்ணானா கொஞ்சம் டாப் 10 டாப் 8 வரைக்கும் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். இட்ஸ் வெரி குட் டீம், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டீம். ஸோ ஹாப்பி ஃபார் தேம். அவனுக்கு ரேட்டு நல்லது தான். ஓகே, இந்த அடுத்ததா பெரிய கேம் பார்த்தீங்கன்னா நியூகாசல் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 2 கோசம். ஏஞ்சி என்ன ஆயிட்டா வந்தான், இந்த சீசன்ல மறுபடியும் பாப்பீங்க அப்படின்னு டைலாக்லாம் விட்டான். வந்து 3 கேமோ 2 கேமோ தோத்துக்கிட்டே இருக்கான். துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. தூக்கிட்டானுங்க அவன இல்ல தானே? இல்ல தூக்கிடுவானுங்களா? ஸ்டேடியம்ல பாட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க வெளியாகுன்னு. ஆமாவா?
அந்த அளவுக்கு மோசமா விளையாடுறா தெரியல. அவனுங்க நூனோ எஸ்பிரிட்டோட கேம் வந்து வேற, ஓடிக்கிட்டே அட்டாக் பண்ணுவானுங்க. இப்ப கொஞ்சம் லைட்டா இழுத்து விளாடுறதுனால அவனுக்கு பிடிக்கல. ஸோ ரொம்ப ட்ராக் பண்ற மாதிரி எனக்கும் தோணுது. ஸோ இந்த வார கேம் வீக் போயிருமா? பெரிய கேம் சொன்னா ரைவல் தான், லிவர்பூல் அண்ட் மான்செஸ்டர் யுனைடெட். காமேஷ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? 3 கேமும் 3 losses. காமேஷ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? லிவர்பூல் அண்ட் மான்செஸ்டர் யுனைடெட் இந்த வாரம் எப்படி ஐ இருக்கும்? திங்க் நீங்க சொன்னதுதான் முதல்ல சொன்னீங்களா, அந்த 3 கேம்ஸ் பேக் டு பேக் லாஸ் பண்ணது. அதுல இருந்து கண்டிப்பா அவன் லெசன்ஸ் இது பண்ணிக்கணும். பிகாஸ் அவன் குயிக்கா நிறைய தடவை ரிகவர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸ்லாட் டெக்னிக்கலி சொல்றேன். ஸோ பட்டு அவன் ரொம்ப இடம்னா அதே இதுல இருக்க மாட்டான். ஸோ அவன் ட்ரை நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கே வந்து கன்சிஸ்டன்ட் ஆயிடுது. ஐ திங்க் ஸ்டில் ட்ரைங் டு டெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கான். பீட்ஸ் விளாடல, 3 செகண்ட் ஆஃப் போடுறான். ஐசாக்கும் எக்கிதிக்கும் ஒன்னா விளாட ஆரம்பிக்கல. விளாண்டாங்க 5 நிமிஷம் விளாட நினைக்கிறேன், ஒருத்த விளையாட ஒருத்த போடுறான், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்டில் ட்ரைங். எனக்கு தெரிஞ்சு ஜெயிப்பானுங்க நினைக்கிறேன், ஜெயிச்சிருவானுங்க நினைக்கிறேன். ஓவரால் ஐ திங்க் நிப்பேஸான ஒரு வின்னா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜேஜே அண்ட் பாலா நீங்க என்ன நினைக்கிறீங்க மான்செஸ்டர் யுனைடெட் பத்தி? எப்படி 4 தடவை வரிசையா தோப்பான்? 4 தடவை வரிசையா தோக்க வாய்ப்பு இல்லை. தோத்தானா என்ன சொல்றது தெரியல. ட்ரான்னு ஆசைப்படுறேன். எங்களுக்கு ஒரு பாயிண்ட் வேணும்ல, ட்ரா போன சீசன் மாதிரி. இல்ல நமக்கு இந்த 5 கேம்ல வந்து 12 பாயிண்ட் எடுக்கிறது தான் ஒரு ஹேம். ஏன்னா போன 5 கேம்ல வந்து நம்ம 2 கேம் தேய்ச்சோம், 1 கேம் ட்ராப் பண்ணோம், 2 கேம் லூஸ் பண்ணோம். அதுலேயே வந்து 7 பாயிண்ட் எடுத்தோம். ஸோ இந்த 5 கேம்ல வந்துட்டு ஒரு அதிகபட்சமா 3 கேம் தேய்க்கணும், இல்லை 4 கேம் தேய்க்கணும். ஏன்னா நம்மளோட பிக்சர்ஸ்லாம் டஃபஸ்ட் பிக்சர்ஸ் வந்துட்டு லிவர்பூல் கூட தான். அதுக்கப்புறம் மொத்த டீம் கூட நம்மளுக்கு எல்லா பிக்சர்ஸ் தான் அப்படி சொல்ல முடியாது. அதான் இப்ப நான் சொல்லலாம். வந்து அடுத்தது பிரைட்டன் கூட, அதுக்கப்புறம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட. ஸோ இவங்க கூட எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சா இந்த கேமும் கண்டிப்பா ஜெயிச்சாகணும்ல மான்செஸ்டர் யுனைடெட். பாலா நீ சொல்லு, என்ன நினைக்கிற? ஜெயிப்பானா? எம்யூ வந்து லிவர்பூல் ஜெயிச்சிருவான் தான் நினைக்கிறேன். ஏன்னா அதே காரணம் தான், 4 தடவை எப்படி தோப்பான் லிவர்பூல்? ஏன் இப்படி நினைக்கூடாதா? இல்ல நான் பார்த்ததுல சமீப காலத்துல ஒரு 5 சாம்பியன்ஸ்ல 4 வாட்டி எப்படி எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க 4 தடவை தோக்குறதுக்கு. 4 தடவை தோக்க அடிச்சா உண்மையில் ரெக்கார்டு. ஏன்னா இது வரைக்கும் தோத்ததே இல்ல. அதான் நடக்காது. ஸோ அதனால எம்யூக்கு சாதகமா போனோம்னாலே ட்ரா தான். அப்படி ட்ரா, ஐ ஹோப் ஃபார் அ ட்ரா. பரா என்ஃபீல்ட் வேற கத்தியே மைண்ட் பாக் பண்ணி விட்டுருவாங்க. சரி, ஒரு மாதிரி தோத்துருவான்னு தான் நினைக்கிறேன். எம்யூ டைகர்ஸ் ஜெர்சிலாம் ஃபயரா போட்டது இருக்கு. ஜெயிச்சானா அது 0.01%. நாங்க டைட்டில் சேலஞ்ச் பண்ணல, நாங்க டாப் 10 சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு அதே ஒரு பாயிண்ட் கிடைச்சா சந்தோஷம். சரி, அதான் அப்ப நான் ஒன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். காமேஷ்டியோ பாலா என் ஜேஜே கிட்ட என்னன்னா 3 கேம் தோத்துட்டீங்க. 3 கேம் தோத்ததுக்கே வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு அன்னர் ஸ்லாட் தப்பு, அவன் வெளியாகணும் இப்படி சொல்றதுல என்ன நியாயம் இருக்குது? டிக்டாக்கே லிவர்பூல் காரனுங்க தெறிக்க ஓடுறானுங்க, கார்பேஜ்ன்றான் ஒருத்தன். அதான் என்ன காரணமா இருக்கு? என்ன காரணமா இருக்கும் இது? மத்தவங்கள அது இப்போ உள்ள ஜெனரேஷன் தான். இப்போ உள்ள புதுசா வந்த லிவர்பூல் ஃபேன்ஸ் இந்த ஜெயிக்கும் போது ஜாயின் பண்ணவங்களா தான் இருப்பானுங்க நினைக்கிறேன். ஐ திங்க் அவன் அந்த அளவுக்கு அவன் ரொம்ப சீக்கிரமா டெக்னிக்கலா எட பண்றவன். ஸோ 3 கேம்ல அவன் கண்டிப்பா பார்த்துருப்பான். கரெக்டா எங்களுக்கு அந்த தோத்துக்கு அப்புறம் அந்த 2 வாரம் கடுப்பா தான் இருந்துச்சு இந்த இன்டர்நேஷனல் பிரேக். ஐ திங்க் இட் கேனாட் பி அ பெர்ஃபெக்ட் டைம். நாங்கள் கான்சிஸ்டன்டா விளாண்டு இருந்த எம்யூ கூட தோக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. ஒரு பிரேக் விட்டது நல்லதுதான், அதில் கண்டிப்பா சாதிச்சிருப்பான். இவங்க கொஞ்சம் பொறுமையா லாஸ்ட் காசு இருக்கு, ஏன் சேஸா மட்டும் வாங்கினீங்க, 63 மில்லியன் வாங்கியிருக்கீங்க, ஒரே பிளேயரு, அவங்களை ஆடக்கூட இல்லை, ஒண்ணுமே இல்லாமல் டைட்டில் வைக்க வச்சு. அப்போ லிவர்பூல் டீம் சொன்னாங்க, குளோப்போட டீம் சொன்னாங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது முடிஞ்சு ஸ்லாட் அவுட்டு, குளோப் மாதிரி முடியாது, இது அவன் டீம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் அவன் ஆல்வேஸ் மேனேஜ் பண்ணியிருக்கான். ஷைன்வுட்ல இருக்கும்போதும் சரி, அல்குமாரில் இருக்கும்போதும் சரி. ஐ திங்க் ஐ கேன் ட்ரஸ்ட் ஹிம்ல. அந்த ப்ரெஷர் குளோப்போட இடம் ஒன்றும் சும்மா இல்லை. அவன் ஒரு சீசன் தாங்கியிருக்கான், இன்னொரு சீசனும் இருக்கு, பார்ப்போம்.
சின்ன பையன் ஓகே. பேசிருப்பானுங்க. அனல்ஸ் ஸ்லாட் அவுட்னு. லிவர்பூல் அந்த அவ்வளவு சீக்கிரமா சும்மா மாத்த மாட்டாங்க. அது அவனுங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சு காசுலாம் உனக்கு தராம ஆக்கிதான் கோசமாக அனுப்புவானுங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. நானே எக்ஸைட்டடாக தான் இருக்கேன் அந்த கேம். புது ஓகே. கேம் லிவர்பூல் எம்யூக்காக தான் இல்லை, அந்த தினம் ஒன் டைம் ஒரு கேம் போடுவானுங்க புதுசா ஒரு ஸ்பான்சர்ஸ் மாதிரி. ஸோ அது மாதிரி போட்டாலே கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா ஆடுவானுங்க. அதுக்காக தான் வெயிட் பண்றேன். ஓகே ஓகே. மூணாவதா இன்னும் தோத்துறக்கூடாது, இல்ல இல்ல நாலாவதா தோத்துறக்கூடாது சொல்லிட்டு செய்றானுங்க. இல்ல ஜிஜே, ஏன் உங்களோட இது வந்துட்டு மியூட் பண்ணி வச்சேன்னா எக்கோ கேக்குது. ஸோ அதனால அப்பப்ப நடுவில் மியூட் பண்ணி வச்சாரு. மற்றவங்க பேசும்போது ஒன்னோட ஓகே. சரி. அதான் இது அடிப்படையில் என்னன்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, டூ ஏர்லி இந்த மாதிரி ஜஸ்ட் பண்றது. 3 கேம் தான் தோத்துருக்கீங்க, அதுக்குள்ள ஸ்லாட் வெளியாகணும் அப்படின்லாம் சொல்றது வந்து இது என்ன கேட்டா இது வாக்குவாதமே இல்லை. அதே மாதிரி நான் காமிச்சிட்டு ஒரு கேள்வி கேட்கணும். ஓகே. என்னது, போன வருஷம் லிவர்பூல் லீக் அடிச்சது ஸ்லாட்னாலயா இல்லைன்னா கிளாப்போட ஃபயர்னாலயா? சாலாலாம் இருக்கட்டும், ஸ்லாட்னாலயா இல்லைன்னா பிளேஸோ இல்லைன்னா அந்த ஃபயர்னாலயோ கிளாப்போட ஃபயர்னாலயோ? மிக்ஸ். ஏன்னா லிவர்பூல் ஃபேன்ஸ்க்கு லைக் டயட் க்ளாப் ஃபேன்ஸ், நானும் புது க்ளாப் ஃபேன்ஸ் தெரியும். லாஸ்ட் சீசன் வந்து 2-3 கேம் ஸ்லாட் ஜெயிச்ச கேமு கிளாப் தோத்துருப்பான். பிகாஸ் கிளாப்புக்கு வந்து என்னதான் ரொம்ப சேவேஜான இதாக இருந்தாலுமே ஹிஸ் லாயல்ட்டி டுவர்ட்ஸ் பிளேயர்ஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி ஹை. அவன் ரொம்ப லேட்டாக தான் வெளியாக்குவான், சில மொத்தம் வெளியாகவே மாட்டான். நெக்ஸ்ட் கேமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி டயரிங்காக இருக்கும். இவன் வந்து கொஞ்சம் அந்த சில சேஞ்சஸ் பண்ணும் போதோ டெக்னிக்கலி மாற்றும் போதும் அப்போ நான் பார்த்து இவனுக்கும் அவன் யோசிக்கிறான், டெக்னிக்கலி நிறைய யோசிக்கிறான். ஸோ கொஞ்சம் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. ரொம்ப வருஷமா க்ளோப்போட அந்த ஹெவி மெட்டல் ஃபுட்பாலுக்கு அப்புறம் டெக்னிக்கலி யோசிக்கிற ஒரு பிளேயர், ஒரு மேனேஜர் வரும்போது. ஸோ அவனுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு, சும்மாலாம் வந்து இப்படி ஜெயிக்க முடியும். ப்ரோக்கருக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு, பிளேயர்ஸ் கூட வாங்கலையே. இருந்த பிளேயர் வந்து ஏற்கனவே க்ளோப் கூட ஜெயிச்சிருக்கலாமே. ஸ்லாட்டுக்கும் அதான் கிளாப் ஒண்ணுதான் அடிச்சான், வந்தோடனே ஒண்ணு அடிச்சிட்டான். ஆமா, அதுதான் எனக்கு இப்ப நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு லிவர்பூல் வந்து சாலா போன சீசன் சாவட்டி ஆட்டர் எல்லாம் கொடுத்து அசீஸ் பண்ணுவான். ஆமா. சோ லூயிஸ் டியாஸ் திட்டுன்னு வந்து முடிச்சு விட்டு ஒன்று அடிச்சுட்டு போயிடுவானுங்க. ஸோ அப்படி பார்த்தேன், அது அந்த ஃபயர் லிவர்பூல் கிட்ட காணும். டீமே கனமா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஒரு அந்த ஃபீல் தான், அந்த ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கு டீம். நான் ஒன்னு கேக்குறேன். இப்ப நீங்க கரண்ட் மெனு கேம் போய் பாத்தீங்கன்னா பழைய லிவர்பூல் எப்படி அட்டாக் பண்ணுவானோ எம்யூ அதை தான் ட்ரை பண்றான். எப்படி ஒரு கேமா இல்ல எல்லா கேமுமா? போன ஒரு கேம் மட்டுமா? எம்யூ எந்த கேம் நல்லா விளையாடுறானோ நீங்க போய் பாருங்க. அவன் வந்து இப்ப லிவர்பூல் என்ன பண்றான்னா, போறான் ஒரு சுத்துறான், ஒரு சுத்திட்டு தான் அட்டாக் போறான். லிவர்பூல் அப்படி பண்ண மாட்டான். அதனாலதான் அந்த டைரக்ட் கட்டிங் தான் வந்து நிறைய ரீசன் இருக்கு. இட்ஸ் நாட் அபவுட் சாலாவோ டியாஸோ இல்ல. ஏன் டெக்னிக் எப்படி ஃபாஸ்ட் ஆகுதுன்னா, ஒருத்தன் பின்னால இருந்து ரொம்ப வேகமா பந்து அனுப்பும் போது அங்க ஒருத்தர் இருந்தான் முன்ன ரைட் பேக்ல ஒருத்தன் விளாண்டுட்டு இருந்தான், அவனை விட்டு எனக்கு தெரிஞ்சு அவன் நிறைய மிஸ்டேக் பண்றான். நானே கருவி இருக்கேன். நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த நீங்களே என்கிட்ட சொல்லியிருந்தீங்க எம்யூக்கு வந்து ஸ்பீட் பிளேயர்ஸ் வேணும். அந்த ஸ்பீட் பிளேயர்ஸ் லூயிஸ் டியாஸ் மிஸ் பண்ற மாதிரி எனக்கு லூயிஸ் டியாஸ் இருக்கும்போது ஏதோ ஒண்ணு பண்ணுவான், அவனே டீமை உடைப்பான். ஒண்ணு இல்லைன்னா தியாங் படம் இல்ல. அப்போ வந்து அந்த டீம்ல பழைய டீம்ல என்ன இப்ப மிஸ் ஆகுதுன்னா ப்ரெஷர். நீங்க வந்து பந்த ஓப்பனன் கிட்ட இருக்கும் போது இப்ப ப்ரெஷர் பண்ண மாட்டீங்க, உங்கள்கிட்ட அந்த ப்ரெஷரே இல்லை. முன்ன வந்து அது ரொம்ப அதிகமா இருந்துச்சு, டேவி லூயிஸை வச்சு அதை பண்ணீங்க, அது நல்லா ஒர்க் ஆகுச்சு. பல பந்து நீங்க லூயிஸ் டியாஸ் சாரி மன்னிக்கவும். அப்ப அவன் இருந்தனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. சாலாவும் அதை வந்து ப்ரெஷர் பண்றதுக்கு கொஞ்சம். ஆனா காமேஷ் அதை ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிளேயர்ஸ் வந்துட்டு போவாங்க, அது கதையே இல்ல. நான் திருப்பி அதே சொல்லுவேன். ஆக்சுவலா வந்து டியாஸ் வந்து நிறைய லிவர்பூல் ஃபேன்ஸ், நான் மட்டும் இல்லை எல்லா லிவர்பூல் அதான் சொல்லுவாங்க, உண்மையாலே டயட் ஃபேன்ஸ் வந்து அவுட்புட் ரொம்ப குறைவு, ப்ரெஷர் பண்ற உன்னால ப்ரெஷர், நீ மட்டும் ப்ரெஷர் பண்ணி உனக்கு சாலா போகுது. ஆனா அவுட்புட் பார்த்தா அவுட்புட் மட்டும் பார்க்க கூடாதுல, இன்வால்வ்மென்ட் ரொம்ப முக்கியம் இல்ல, கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். இன்வால்வ்மென்ட் முக்கியம் தான், அது அவன் மூலியமா மட்டும் வரல. நூனேஸ் அவனை விட கூட உழைப்பு போட்டிருக்கான்.
எனக்கு தெரிஞ்சு நூனேஸ் 90 மினிட்ஸ் ஓடுவான். லியாஸ் வந்து முக்காசி பந்து வந்து ரொம்ப உழைப்பு எடுப்பான். அவன் உங்க டீம்ல இருந்தா உங்களுக்கு அந்த தலைவலி தெரிஞ்சிருக்கும். முன்னுக்கு போய் உழப்புறது 1-on-1 அவ்வளவு மிஸ் எங்க பண்றது. டீம்ல அவன் மாதிரி பிளேயர் கஷ்டம். இப்ப ஓகே, முன்னெல்லாம் வந்திருந்தா கதை. லிவர்பூல் கரெக்டான டீமே. இந்த வருஷம் விட்டுருந்தா 35 கோல் அடிச்சிருப்பான் சாலாக்கு பதிலா. அந்த ஃபார்ம்ல இருந்தான் அவன். அந்த அளவுக்கு அவன் லைஃப்ல பண்ணது இல்ல அவன். அதான் இஸ் நாட் எல்லா வருஷமும் அப்படியே இருக்கணும்னு இல்ல, ஸ்டெப் அப் பண்ணிருப்பான். டாப் ஸ்கோரிங் விங்கரா வந்து அவனோட கெரியர்ல இருந்ததே இல்ல. ஐ திங்க் இதுக்கப்புறமும் இருக்கிறதுக்கும் ரொம்ப கொஞ்சம் அவன் இன்ஃபேக்ட் பேயன்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா பேயன்ல அவன் அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளவு பெரிய லாஸா தெரியல. எனக்கு லாஸா தெரியும் த்ரேன் மட்டும் தான். எனக்கு த்ரேன் ரொம்ப லாஸா இருக்கான். அவங்களோட அகாடமி பிளேயர், அதனாலதான் ஹோம் கிரவுண்ட் அகாடமி பிளேயர்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. ரைட் பேக்ல 19 வயசுல சாம்பியன்ஸ் லீக் ரேஸ் லூயிஸ் டியாஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா காப்பாத்தி விட்டான் கோல் அடிச்சு. இல்ல ப்ரோ, அவன் இட்ஸ் நாட் அபௌட் தட். உங்களுக்கு ஃபுட்பால் வந்து ஜஸ்ட் வந்து முன்னுக்கு போய் ஒருத்தன் ஓடுறான், அது பார்க்க ஜோக்கா தான் இருக்கும். எல்லாரும் கத்துவானுங்க, ஓடி போய் டேக்கிள் பண்ணுவான். அது மட்டும் கேம் இல்ல, நிறைய இருக்கு பின்னாலலாம். உள்ளுக்கோ எல்லாத்தையும் பத்தி தான் சொல்றேன். அவன் ஒரு மேஜர் அவன் ஒண்டி ஓடி ஃபுட்பால் ஃபேன். ஆஸ் அ ஃபுட்பால் ஃபேன் லூயிஸ் டியாஸ் வந்து லிவர்பூலுக்கு ஒரு பெரிய மிஸ். அவனுக்கு புது கான்ட்ராக்ட் கொடுத்து சம்பளம் கூட கொடுத்து இவனுக்கு ஈக்குவலா பார்த்து கொடுத்துருக்கணும். இப்ப அந்த மாதிரி ஸ்பிரிண்ட் எடுத்துட்டு போற பிளேயர்ஸ் லிவர்பூலுக்கு இல்லாத மாதிரி இருக்கு. கப்போ போயிட்டு என்ன பண்ணாலும் கட்டின் பண்ணி தான் அடிப்பான். என்ன வேகமா ஒன்னாலும் கட்டின் பண்ணி தான் அடிப்பான். எனக்கு கப்போ இப்ப ஒரே கன்சிஸ்டன்சி இல்ல. சேஸா கிளச்சா இருக்கான், ஆனா கன்சிஸ்டன்சி இல்ல. இருந்தாலுமே ஒரு இன்ஜெக்ட் ஆனாலுமே அவனை ஸ்பாட்ல வைக்க மாட்டான், இறக்க மாட்டான். சோ அதான் சொல்றேன், அந்த ஏரியா முக்காவாசி அந்த லெஃப்ட் விங் சொல்றேன் நானு. அதனால சாலாக்குமே ஒரு லிங்க் ஆப் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த பேருக்கும் லிங்க் ஆப் இல்ல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா முன்னுக்கு விளாடுற எவனா போட்டாலுமே அவனுக்கு அது லிங்க் ஆப் இல்ல. சாலா வந்து போன சீசன் சாலா இருந்ததுனா நேத்துக்கு வெட்ஸ் வந்து ஒரு 5 அசிஸ்ட் ஒரு 6 கோல் அடிச்சிருப்பான். அதுதான் கணக்கு. அவன் தான் கரெக்டா தட்டுறான், கரெக்டா குடுக்கறான். ஆனா அவனுக்கு கோஆபரேட் பண்ணி சாலா அப்புறம் முன்னுக்குள்ள ஸ்ட்ரைக்கர் யாரு எக்கிதேக்கே இல்லனா ஈசாக்கே 1-2 விளையாட மாட்டானுங்க. அவனுக்கு கூட செல்ஃபிஷாவே இருக்கானுங்க. வெட்ஸ் கூட விளையாடணும். ஏன்னா வெட்ஸ் தான் அந்த இன்ஜினே. அவன் தான் சுத்துறான். அன்னைக்கு ஒரு பந்து ஓடி வந்து சுத்தி கால் வைக்கிறான் சாலா. முன்னெல்லாம் அது கோல். என்னதான் பண்றான்னு தெரியல. கோல் அது எங்களுக்கு பழகிடுச்சு ப்ரோ. அவன் வந்து இந்த மாதிரி ஒரு சீசனுக்கு ஒரு 3-4 கேம் இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் அடிப்பான். பாப்பா அடுத்த கேம் கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் டேவிட் லூயிஸ் டியாஸும் வந்துட்டு நீங்களாம் மிஸ் ஆகுது அப்படின்னு ஜேஜேஎன் பாலா சொன்னீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ட்ரெண்ட்டும் சரி டியாஸும் சரி இல்லாதது ஒரு பெரிய இழப்பு தான் சொல்கிறேன். என்ன கேட்டால் போன சீசன் வந்துட்டு ட்ரெண்ட் இல்லைன்னா உங்களுக்கு நிறைய மேட்ச்சில் வந்துட்டு அவன் கீ பாஸ் கொடுக்கலன்னா சாலா கோல் அடிச்சிருக்க முடியாது. அந்த வீங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விம்பாங் வச்சுருக்கீங்க. நீங்கள் ட்ரெண்ட் மாதிரி எதிர்பார்க்கறது தான் அவன்கிட்ட தப்பு. அவன் வந்து வேற ஸ்டைல் விளையாடுறான். மிஸ்டேக் பண்ண ஒரு பிளேயர் அந்த சைட்டு இல்ல நீங்க கோல் கன்சீட் பண்றத சொல்றீங்க. நான் வந்து அட்டாக்கிங்ல சொல்றேன். ட்ரெண்ட் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கான் கீ பாஸ்ல. நீங்க வந்து டிஃபெண்ட்ல வந்துட்டு அவன் வந்து சரியா பண்ணலன்னு சொன்னா அது நானும் ஏத்துக்கிறேன். ஆனா வந்து அட்டாக்கிங்ல அவனும் வந்து பாதி 50-50 அதான் ரைட் பேக் தான். ரைட் பேக் வேறமா ஏதாவது இல்ல. ஆமா, ஆஃபென்சிவ்லி வந்து அவன் ஒரு த்ரெட் தான் இல்லன்னு சொல்றேன். அப்படி பார்த்தா ஃப்ரிம்பாங் வந்து செம்ம த்ரெட். கோல் ஸ்கோரர் ரைட் விங்ல ஆடுவான். வயல விக்கசன்ல பாப்பேன். சோ இல்ல நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அப்படியே இத்தனை கேம்ல ஒரு 4-5 கேம்ல பாத்துறோம். அந்த இம்பாக்ட் தெரியலையே. சாலா கூட அவனை வந்து மாத்தி விளையாடுறான். பெட்டி விளையாடுறான், சபஸ்ராய் விளையாடுறான், ஃப்ரிம்பாங் விளையாடுறான். எங்க ரைட் பேக் இப்ப மாத்தி விளையாண்டுருக்கானுங்க. எனக்கு என்னதான் பண்ண தெரியல, கன்ஃபியூஸா இருக்கு. ஏன் அந்த மாதிரி நடக்குனீங்க? அப்ப எதுக்கு அவங்க 40 மில்லியன் கொடுத்து ஒரு ரைட் பேக் வாங்குனீங்க? ஆமா எனக்கு அதுதான் வந்து கேள்விப்படியா இருக்கு. ஃப்ரிம்பாங் அவ்வளவு வேலை கொடுத்து ஃபிட்னஸ் காரணமா இல்ல ஃபார்ம் அவுட் காரணமா எங்க தெரியல. சபஸ்ராய் மிட்ஃபீல்ட்ல நல்லா விளையாடுறான். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரிம்பாங் வந்து என் தம்பி, என் பேர் ஜெரமியா, அவன் பேர் ஜெரமேன். சோ நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். அவன் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். அவன் இன்ஜுரி ப்ரோனே கிடையாது. சோ அவன் வந்து டீம் எம்யூக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். உண்மையா எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும். சின்னதா இருந்தாலும் ஸ்பீட், செம்ம ஸ்பீட், பூந்துல ஆடுவான்.
ஆனா அவங்க ஸ்ட்ரகிள் பண்றதை பார்த்தா, ஏன்னா அவங்க கூட யாரும் லிங்க் பிளே பண்ற, சாலா இறங்கி ஆட மாட்டான், இறங்கி தட்டிட்டு ஓட மாட்டான், ஓவல பண்ண மாட்டான். சாலாக்கு புது கான்ட்ராக்ட் கொடுத்தனால இப்படி ஒரு இம்பாக்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லனா 3 கேம் தான் எம்யூ கொண்டாடுறதுல ஹேட்ரிக் அடிப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எம்இ கூடயே இல்லையான்னு தெரியல. ஆனா சாலா ஒரு சீசன் முழுக்க நீங்க என்னைக்காச்சும் நல்லா விளாடாம பாத்தீங்களா? சீசன் முழுக்க ஆனா இப்ப ஆஃபா இருக்கு நல்லா. இப்ப ஃபார்ம் இருந்து கோல் அடிக்காம இருந்து ஒண்ணு, பிளே வந்து உங்க கேம் பிளே ஆஃபா இருக்கு. அவன் செல்சி கூட தட்டினா அது வந்து லிவர்பூல் வேற பிளேயர் அடிப்பான். அவன் நான் தான் அடிப்பேன், என்னால அடிக்க முடியாட்டியும் நான் பறக்க விடுவேன், பிரச்சனையே இல்லை. அதை செஞ்சான். ஒரு தடவை செஞ்சா பரவாயில்ல, 2-3 தடவை செஞ்சான். ஆமா, ரொம்ப செல்ஃபிஷா இருந்தான் அந்த கேம். தெரியல, கோலுக்காக நம்ம சொல்லிதான் ஆகணும். இல்ல இன்னொரு ஸ்டாட்ஸும் இருக்கு. என்னன்னா இந்த 7 கேம் வரைக்கும் 10 ஷாட் வச்சிருக்கான், ஒரே ஒரு கோல் தான் புரிஞ்சிருக்கு. அவன் வந்து இத்தனை கேம்ல வந்து அதிகப்படியான ஷாட் வச்சிருக்கிற ஆளும் அவன் தான். நேரத்துக்கு ஒரு 17-18 கோல் அடிச்சிட்டான். இல்ல இந்த சம்பளம் கூட கொடுக்கறது பிளேயர்ஸ்க்கு இதெல்லாம் லிவர்பூல் பண்ணல. இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்ல, அவங்கள ஸ்பேன் பண்ணது இல்ல லிவர்பூல். அது பண்ணாதனாலதான் அந்த கிளப் அப்படி நல்லா ரன் ஆகுனுச்சு. எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கும் அப்படிதான் நாங்க பேசிக்கிறோம். ஏன்னா ஒரு கிளப்னா அப்படிதான் இருக்கணும், இவ்வளவு காசு இவ்வளவு போடணும். எம்யூ வந்து ஒரு காலத்துல எம்யூ வந்து அப்படிதான் இருந்துச்சு. அவன் ரொனால்டோ வந்துட்டு போய் ஆந்தனியோ வேலன்சியா வாங்கினான். எம்யூ என்னைக்குமே அப்படிதான் மூவ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நானும் யோசிப்பேன் அப்பெல்லாம், கலாக்டிகோஸ் மாதிரி ஏன் நம்ம செய்ய மாட்டோம், நம்மளுமே ஒரு அந்த மாதிரி ஒரு கிளப் ஆகலாமேன்னு. அப்படிதான் என்னமோ புதுசா பண்ணானுங்க. டி மாதிரியா எடுத்துட்டு வந்தது என்ன, பல்கா வந்தது என்ன, சம்பளம் ஒரு கேப் இல்ல, சேலரி கேப் இல்ல, மாறி மாறி கொடுத்துட்டு போங்க. நீங்க எல்லாத்துக்கும் சம்பளம் கூடயா கொடுத்தீங்க ப்ரோ. இங்க அதுக்கப்புறம் சொன்னீங்கல்ல போயிட்டான்னு சொல்லிட்டு, இப்ப சாலாக்கு வந்து சம்பளம் கொடுக்கலன்னா கண்டிப்பா அவனும் போயிருப்பான். அவனும் போயிருப்பான். இப்ப லிவர்பூல் புதுசா வர பிளேயர் 250-230 சம்பளம் ப்ரோ. வெட்ஸ்க்கு அவ்வளவு யாரு? எக்கிதேக்கு 230 தான சம்பளம். தெரியலையே, நீ எங்க பாத்தீங்க? லிவர்பூலுக்கு சம்பளம் இந்த வாட்டி பிளேயர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கூட கொடுத்தனால தான் வந்தானுங்க. இல்லனா ஏன் ப்ரோ மேட்ரிட் சிட்டி ஏன் வெட்ஸ் டீல்ல இருந்து வெளிய வந்துச்சு? நியூகாஸ்ல் வந்து ஈசாக் வந்து அவ சம்பளம் கேட்டனால தான் அவங்க ஏஜென்ட் ஃபீலா லிவர்பூல் முன்ன அப்படி கொடுக்க மாட்டான். ஆமா, லிவர்பூல் அந்த மாதிரி நடத்தல. அதனால தான் நான் எப்பயும் சொல்லுவேன், எம்யூ சில விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிட்டானுங்க. அலெக்ஸ் ஃபெர்குசன் இருக்கும்போது, டேவிட் கில் இருக்கும்போது. அது இல்லாதப்பதான் அந்த ட்ரெடிஷனே உடைஞ்சு போயிருச்சு. ஆனா லிவர்பூல் அது திருப்பி பத்தி பேசுறேன்னா, லூயிஸ் டியாஸ்க்கு ஆக குறைவு சம்பளம் அவனுக்கு தான். செம்ம குறைவு, கிட்டத்தட்ட 70K 60K தான் ஒரு வீக். 170 வெயிட் போனஸ் 230. அது வந்து ஸ்டார்டிங் கோல் அடிச்சா கூட. இது நான் பார்த்தேன் அவனோட சைன் பண்ணப்ப. எக்கிதிக்கு நான் ஃபாலோ அப் பண்ணேன் ஃபுல் இத ட்ரான்ஸ்ஃபர். சோ இது ஒரு மேஜர் ரோலா ப்ளே பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பா ப்ளே பண்ணுவோம் எங்கனா பிட்ச்ல. அந்த ஈகோ வரும். வேண்டாய்க்கு அன்னைக்கு நம்ம பாலா வந்து என்கிட்ட சொன்னாரு, டியோகோ ஜோத்தாக்காகவே நாங்க போய் ஜெயிப்போம் அப்படின்னு. அப்படி தோத்துட்டு எங்க பிட்ச்ல மட்டும் நாங்க பார்க்கல, வெளியே என்ன நடக்குது உங்களுக்கு தெரியணும், அதையும் சொல்றாரு. எதுக்கு ரெண்டுக்கும் ஒரே காரணம், எதை பாக்குறது தெரியல. என்ன இந்த நரேட்டிவ் அடுத்த கேம்லயே கூட உடைச்சிரலாம் லிவர்பூல். வேண்டாய்க்குமே சம்பளம் கூட. எலிசன் இன்ஜெக்ட் ஒரு சீசன்ல வந்து 20 கேம்ல ஆடுறதே பெரிய விஷயம். எலிசன் அதான் லாஸ்ட் டைம் நான் பேசும்போது நான் சொன்னல, எலிசன் வந்து ஒரு அபூர்வம். எனக்கே புரியல. எவ்ரி சீசன் ஒரு 10 கேம் மிஸ் பண்ணிடுவான். ஆனா அப்ப கவுக்கு வந்து இவன் இருந்தான் இப்ப மர்ம தேசம். ஓகே, இன்னொன்னு கேள்வி கேட்கணும் கமேஷ். கொன்னாத்தை வந்து இன்னும் சைன் பண்ணாம இருக்கான் பண்றீங்க. இன்னும் லிவர்பூல் சைடு லேக் பண்றாங்களா இல்ல யாராவது வருவாங்க ஜனவரியில? அவன் ஏற்கனவே வந்து பேசிருக்கான்னு சொன்னாங்க. ஜனவரியில இவன் அவன் பேர் என்னது? கொனாத்தே மேட்ரிட்கா ஜனவரியில வேற சென்டர் பேக் வாங்குறாங்களோ லிவர்பூல்? ஐ திங்க் ஏனா கான்ட்ராக்ட் சைன் இல்ல கான்ட்ராக்ட் இன்னும் சைன் பண்ணல. கான்ட்ராக்ட் சைன் பண்ணலனா சம்மதம் வெளியாகணும். இல்ல எனக்கு அது புரியுது. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இது ஜனவரியிலே நமக்கு தெரியும்ல பாதி ரிசல்ட். சைன் பண்றானா இல்லையானு இப்ப பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம ட்ரெண்ட் மத்தியே நடக்க வாய்ப்பு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கமேஷ்? தெரியல, அவரோட லேக் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் இன்னும் சைன் பண்ணாம இருக்கிறது அதிக சம்பளம் கேட்கறான் போலக்கு, வேண்டாக்கு ஈக்குவலா.
நீ என்ன நினைக்கிற? வேண்டாம் அளவுக்கு வருவானா? என்ன கேட்டா அவங்ககிட்ட அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்ல. வேண்டாய்க்கு அளவுக்கு கஷ்டம். வேண்டாய்க்கு வந்து அவன் என்ன இருந்தாலும் ஒரு சாலிடான பிளேயர் தான். வேண்டாய்க்கு இருக்கிறதுனாலதான் கொனாத்தேவுமே பெர்ஃபார்ம் பண்றான். இப்ப வேண்டாய்க்கு ஒண்டி விட்டா செஸ்கோ வந்து அடைச்சு விட்டான். ஒரு செல்ஸ்பர்க்ல யாருன்னா கோமேஸும் கொனாத்தேவும் இருந்தப்ப ஊந்துக்குந்து கோல் அடிச்சான். ஸோ வேண்டாய்க்கு இருக்கிறதுனாலதான் கொனாத்தேவுமே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி பிரீமியமா தெரியும். நான் அலிபூர் ஃபேன் காணா போயிட்டாப்ல கேள்வி அடைச்சு இல்ல லேக் ஆச்சு போலக்கு. இதை எடிட் பண்ணிடாதீங்க, தூக்கிடாதீங்க ப்ளீஸ் சார். ஓகே, தென் அடுத்தது மான்செஸ்டர் யுனைடெடுக்கு வருவோம். என்ன போர்டு வந்து ஒரு ஒரு ஆணித்தரமான வார்த்தை ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னதான் நடந்தாலும் 3 வருஷம் எமிரேட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், என்ன எங்களோட கருத்து என்ன? நல்ல விஷயம். ப்ரெஷர் இல்லாம இருக்கும். பிளேயர்ஸ்க்குமே ஒன்னும் ப்ரெஷர் ஏறும். ஓ நம்ம இது தோத்தாலும் நம்ம கோச்சை மாற்ற மாட்டாங்க, நம்மதான் கதை, நல்லா விளாடணும்னு. நல்லது. பிளேயர்ஸ ஒரு என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஒரு மிட்டை வாங்கியிருக்கானுங்க, பேர் வந்து ஒரு ஜோன் வரும், ஒரு ஜோவோ. ஸோ அவன் வந்து அடுத்த வருஷம் வருவான். ஆனா ஜனவரியில ஒரு தரமான ஒரு மிட்டு. ஏன்னா நம்ம ஃபெர்கசன் ஏராக்கு அப்புறமே பொக்பா ஒண்டி தான் ஒரு மிட்டனா, ஒரு ப்ராப்பர் மிட்டுன்னு சொல்லலாம். மேத்திக்கு வயசாகி தான் வந்தான். ஒரு வார்டன் மாதிரி ஒரு பிளேயர் வாங்கி போட்டு அப்புறம் அடுத்த சம்மர் போயிட்டு இன்னொரு நல்ல பிளேயர் ஒன்னு பவுலின் பேல் மினிச் ஃபாலோ அப் பண்ணிட்டு இருக்காங்க. ரெவ்யூஸ் போட்டு ஃபுல்லாம்ல தான் ஸ்போர்ட்ஸ்ல தான் இருக்காங்க. இல்ல இது ஒன்னு பொடி சின்ன பையன் இது. இப்போ அவன் தான் வந்து ஒன் ஆஃப் மிட்ஃபீல்ட்ல ஸ்பாட்ல இருக்கான் அப்படின்னு. ஸோ இனிமே ஒரு தரமான பிளேயர்ஸ் வந்தா எம்யூ வந்து எமோரியம்க்கு செய்யற ஒரு நல்ல விஷயம். ஸோ பிளேயர்ஸ் தான் இப்போ எமோரியம்க்கு வந்து பேக்கப், கண்ட பேக்கப் எனக்கு தெரிஞ்சு வந்துருவானுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த எத்தனை கேம், 7 கேமா 10 பாயிண்ட் வந்து நான் நினைச்சேன் 5 தாண்டாதுன்னு தோத்துக்கிட்டே இருப்பானுங்களோன்னு. ஆனா பெர்ஃபார்ம் பண்றானுங்க ஆன் ஆஃபா. அது வந்து ஆனாவே இருக்கணும், ஆஃப் ஆகக்கூடாது. அந்த மென்டல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். இந்த கேம்ல ஜெயிச்சா லிவர்பூல் கூட எப்படி மரேஸ்கா ஓடனானோ செல்சி கோல் அடிச்சுட்டு எமோரியமும் ஓடலாம். ஏன்னா பெரிய விஷயம். ஏன்னா அவரே சொன்னாரு காமேஷே ஜோதா ரெக்கார்ட்னு. எனக்கு தெரிஞ்சு லிவர்பூலை உடைக்கிறதுக்கு தான் எமோரியம் டீம் செஞ்சுட்டு வருவான். ஆனா லிவர்பூல் எப்படி ரெடியா இருக்கு தெரியல. எனக்கு கேம் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் எவன் அட்டாக் பண்றானோ அவன் தான் கேம் ஜெயிப்பான். இல்ல 5 மினிட்ஸ் சொல்றதோட ஒரு 20 மினிட்ஸ்லயா எப்படி விளையாடுறாங்க லிவர்பூல். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப எம்யூக்கு வந்து தோத்தா அது ஒரு லாஸ். ஏன்னா நான் 7 கோசம் பார்த்திருக்கேன், 5 கோசம் பார்த்திருக்கேன். இப்ப எம்யூ சேலஞ்ச் பண்ணல டைட்டிலுக்கு. நம்மளுக்கு யூரோப் போனோன்னு ஒரு எய்ம். இப்ப லிவர்பூல் வந்து ஒரு பொண்ண ப்ரெஷரான ஒரு இடத்துல இருக்கு. 3 கேம் தோத்து அப்படி இருக்கு. அதுவும் செல்சி கூட தோத்துருக்கானுங்க. சாம்பியனா இருந்து செல்சி கூட அவனுங்க மதியே லாஸ்ட் மினிட்ல போயிட்டு கோல் வாங்கி மரேஸ்கா ஓடுறதெல்லாம் பார்த்து காமிஷே சொன்னாங்க கிளாப் மாதிரி இருக்கு பாக்குறதுக்குன்னு. அது பெரிய விஷயம் தான். ஒரு சாம்பியன் டீம், அதுவும் அத்தனை இன்ஜரி, சென்டர் பேக் ஜேம்ஸ்ல இருந்து கோல் அடிச்சப்ப. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, லிவர்பூலுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச ப்ரெஷர் கூட. ஸோ லிவர்பூல் வந்து மேபி பயங்கர மைண்ட் செட்ல வந்தானுங்கன்னா ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. நான் சொல்ற ஸ்கோர் 3-1 4-1 கூட போகலாம். லிவர்பூலோட எம்யூ மென்டாலிட்டி அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லை. ஆனா எம்யூ வந்து அட்டாக் பண்ணி கோல் அடிச்சு ஒரு மாதிரி எல்லாம் பண்ணானுங்கன்னா, லிவர்பூல் ரெட் கார்டு வாங்கிட்டானா அந்த மாதிரி பண்ணா எம்யூ ஜெயிக்கிறது வாய்ப்பு கூட. ஐ கோ ஃபார் ட்ராலா. எனக்கு கேம் ட்ரால முடியணும். எனக்கு ஒரு பாயிண்ட் வேணும். எனக்கு காசம் பாயிண்ட் வேணாம். ஒரு பாயிண்ட். வெரி குட். ஓகே, தென் அடுத்த கேம் பார்த்துருவோம். அடுத்த கேம் பெரிய கேம்னு சொன்னீங்கன்னா, அடுத்த கேம் நாட்டிங்ஹாம் அண்ட் செல்சி. எப்படி பாக்குற? செல்சி பெரிய கேம் சொல்லுங்க. பெரிய கேம் தான். அடுத்த கேம் பெரிய கேம்னா செல்சி இது சிட்டியோ எவர்டன் தான். அதுக்கப்புறம் பெரிய கேம்னு சொல்ற அளவுக்கு சிட்டி எவர்டனா? சிட்டி. நான் ஃபுல்ஹாம் ஆர்சனலுக்கு ரொம்ப ரெடியா இருக்கேன். ஏன்னா ஃபுல்ஹாம் வந்து ஆர்சனலை நோண்டுவான் எப்போதும். இந்த தடவை பார்ப்போம் ஆர்டெட்டா எப்படி வந்து கரவன் கோட்டைக்கு போறான்னு.
என் பொசிஷன்ல வேற ஒன்னாதான் இருக்கான். அவனுங்க அலப்புற தாங்க முடியலடா. என்னமா அவனுங்க அப்படிதான் வருஷம் இப்படிதான் வருவானுங்க. எனக்கு சிட்டி வந்து ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கான். லிவர்பூலோட சிட்டி ப்ராமிசிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. அதான் டர்க்கில அப்பதான் வந்திருக்கான். ஹலானோட சீசன் நினைக்கிறேன். திருப்பி பழைய ஃபார்ம் வந்துருச்சு. எனக்கு வேற இன்னும் அடிப்பான் வந்துட்டான். அதான் எப்படி கொடுத்தாலும் அடிக்கிறான். அதுவும் இந்த தடவை வந்து அவனே கிரியேட் பண்றான் வேற. தட்டிட்டு அவனே ஓடுறான். அவனோட லாஸ்ட் கோல் பாத்தீங்களா சிட்டி கேம்ல? தள்ளி விட்டு அடிப்பானே. பிராண்ட்ஃபோர்ட் கூட பாத்து. வேற லெவல்ல. ஓ சோ சிட்டி எவர்டன் நீ என்ன நினைக்கிற? பிரெடிக்ஷன் எப்படி இருக்கும்? கிரீலிஷ் பெர்ஃபார்ம் பண்ணுவான், இல்லனா தண்ணி போட்டு தூங்குவான். தெரியல என்ன நடக்க போகுது. பெர்ஃபார்ம் பண்ணனும்னு ஆசைப்படுறேன். சிட்டி டிராலா? சிட்டி டிரா. கமேஷ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா கோடியோலா வந்து அவன் கேம் பிளே மாத்தி அவனோட மேனேஜர்ஸ்லாம் மாத்தி பயங்கரமா வந்திருக்கான். அவன் ஜெயிக்கணும்னு தான் பாப்பான். போன சீசன் அவனால ஏத்துக்க முடியாது. ஏத்துக்கவே முடியாது பேப்பனால. அவன் பாருங்க, அவன் தட்டுறதே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வேற டெக்னிக் போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கான். அவனே சொல்றான் எனக்கு தட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும், ஆனா இப்ப அதை பண்ண முடியாது, முடிச்சு விட்டுருவானுங்க. அதனாலதான் எம்யூ கூட அவன் ஜெயிச்சான். அவன் மறுபடியும் தட்டி விளையாண்டுறதானா எம்யூ அவனை ஜெயிச்சிருப்பான். எம்யூ கூட அவன் கேம் பிளே மாத்திரனாலதான் ஈஸியா முடிச்சான். அதான். ஓகே, என்ன கோல் ஸ்கோரா இருக்கும்? 2-1 சிட்டி. பாலா 3-0 ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம். ஓகே கமேஷ்? நானும் 2-1 தான் நினைக்கிறேன். ஓகே 2-1. சோ அடுத்தபடியா விறுவிறுன்னு போயிடுவோம். கமேஷ் எம்யூ லிவர்பூல் ஸ்கோர் கேட்கவே இல்ல. சாரி, லிவர்பூல் எம்யூ. ஓகே கமேஷ் நீங்க சொல்லுங்க. ஐ திங்க் 2-0 for லிவர்பூல். 2-0 ரொம்ப கம்மியா சொல்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஒன்னும் லிங்க் வரல ப்ரோ. அந்த அளவுக்கு ஒன்னும் லிங்க் வரல. அவனுக்கு ஒன்னும் கன்ஃபார்மான ஒரு ஸ்டார்டிங் லைனப்பே அவன் ரொம்ப கன்சிஸ்டன்ட் ஆகுவான். அந்த ஸ்டார்டிங் லைனப்லாம் ஒண்ணுமே எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணாம இருக்கு. பாப்போம், 2 கோல்ஸ் தான் நினைக்கிறேன். அதுக்கு மேல ஏன் போன 3 கேம் ஜீனியஸ் டெக்னீஷியனால எதுவும் செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்க? பிளேயர்ஸ் கையிலயா இல்லனா மேனேஜர்னாலயா? ஐ திங்க் he still gambling a lot. அவன் அந்த ரைட் பேக் விஷயத்துல ரொம்ப மாத்திட்டு இருக்கான். மிட்ஃபீல்ட் ரொம்ப மாத்திக்கிட்டு இருக்கான். அவன் எனக்கு புரியுது அவன் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சமயம் அந்த பிளேயர்ஸ் இது பிளேயர்ஸ் மேல இல்ல, மேனேஜர் மேல தான் இந்த ரிசல்ட். ஆமா, இது நான் இந்த 3 கேம் நான் சொல்லுவேன். பிளேயர்ஸ் 100% கொடுத்தாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட POV? 100% இல்ல. பிளேயர்ஸ் 100% கொடுத்துருக்கானுங்க. அவன் டெக்னிக்ஸ்ல வந்து எங்கெங்கயோ கொஞ்சம் ட்வீட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். புதுசா ட்ரை பண்றான், எனக்கே புரியல. ஆனா பிளேயர்ஸ் 100% கொடுத்தனாலதான் இந்த எல்லா கேமும் தொருவா தோக்காம அந்த ஒரு கோல் மார்ஜின்ல. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அலிசன் நிறைய தடவை காப்பாத்திருப்பான். அவனால உண்மையில பதில் கொடுத்தானுங்க. ஓரளவுக்கு ட்ரையும் பண்ணானுங்க. இல்லாட்டி லாஸ்ட் மினிட்ல புஷ் பண்ண மாட்டானுங்களா? போலாம் தேவையில்லை. அவனுக்கு ஓரளவுக்கு டெக்னிக் என்ன மாதிரி இருந்தாலுமே புஷ் பண்றானுங்க. டெக்னிக் இவனுங்க தான். ஸ்லோட்டும் அவனுக்கு டீமும் தான் மேபி வந்து எங்கேயோ கொஞ்சம் மிஸ் ஆகுதா. அண்ட் அவன் மேல உடனே ஸ்லோட் ஆகணும்னு சொல்ற அளவுக்கு ஸ்டூபிடும் இல்ல. அவன் மாத்துறாருதான், மாத்துவான். சரி ஓகே, டைம் இருக்கு, இன்னும் டைம் இருக்கு. இன்னும் ஆஃப் சீசன் வரல. என்ன டைம் இல்ல? நம்மளுக்கு தான் டைம் இல்லைன்னுறீங்க, அவனுக்குலாம் டைம் இருக்குன்றீங்க. என்ன புரியலையே? இல்ல அவங்களுக்கு 5 கேம் ஜெயிச்சிட்டாங்க. அதனால செகண்ட் லீக் பெர்ஃபார்ம் பண்ணா ஓகேயா? ஒரு 4 வருஷம் மாதிரி கோடியோலா மாதிரி 4 வருஷம் கப் அடிச்சுட்டு 3 கேம் வரிசையா தோத்தா பரவாயில்ல. வந்து ஒரு வருஷம் ஜெயிச்சுட்டு மறு கேமே 3 வருஷம்னா லிவர்பூல் செல்சினா தூக்குறதுக்கு போயிருப்பான். ஸோ அததான் கேட்கணும். ஸோ அதான், ஏன்னா லிவர்பூல் கப் அடிச்சுலாம் பார்த்தது இல்லை நானு. இப்பதான் அடிக்கிறானுங்க ஒரு வருஷம். இப்ப போன நீ வந்து பண்ணுவாங்கன்னு பாக்குறேன். அதான் எனக்கு புரியல. இப்ப நீ என்ன சொல்றேன்னா, இப்போ போன சீசன்ல வந்து சாம்பியன் ஆயிட்டாங்க, இந்த சீசன்ல வந்து 3 கேம் தோத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி இருப்பாங்கன்னு கேக்குறியா இல்ல மாத்துவாங்கன்னு கேக்குறியா? அவங்க ஸ்பெண்ட் பண்ணதை பார்த்தா நாங்க தாண்டா அந்த வருஷம் அப்படி இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் இல்ல நானே சொல்றேன், இவங்க ஜெயிச்சா ஆகணும். ஜெயிக்கணும்னா தான் பிரஷர், ஜெயிச்சே ஆகணும். அந்த ஃபர்ஸ்ட் 5 கேம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா விளாண்டானுங்க. ஆனா நல்லா ஓட்ட பயங்கரமா விழுந்துச்சு மிட்டு தாண்டி. கொனாத்தேக்கும் வேண்டாய்க்கும் இந்த இடத்துல இதான் கோல் போஸ்ட்னா கோசம் ஒருத்தனை உடச்சிட்டானுங்கன்னா கோசமாயிருது. இதே தான் தென்னாக்கும் நடந்துச்சு. ஸோ எனக்கு என்னன்னா எக்ஸ்போஸ் ஆகுதா டெக்டிக்கு? ஏன்னா வேண்டாய் கொனாத்தே ட்ராப் பேக் தான், ஒருத்தன் போய் டிஃபைன் பண்ணுவோமே, ட்ராப் பேக் பண்றப்ப இவங்க இங்க அட்டாக் பண்ணிடுறானுங்க.
ஏன்னா இல்ல அப்படிதான் இந்த செமென்யோ சீசன் கோலம் போந்துச்சு. அப்புறம் போன நீங்க அடிச்சான் யாரு கசைடோ, அவன் கோலம் அப்படிதான் போந்துச்சு. சோ இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணனால லிவர்பூல் எவ்வளவு ஈசாக்கு 150 மில்லியன், 400 மில்லியன் 400 மில்லியன் சும்மா இல்ல. ஒரு சாம்பியன் 400 மில்லியன் செலவு பண்ணிருக்கானா, யோர் ரிசல்ட் ஷுட் பி லைக் தட். அதான் நான் சொல்லுவேன். நீ கேக்குறதெல்லாம் நியாயமான கேள்விதான். 5 கேம் ஜெயிச்சிட்டானுங்க. 5 கேம்ல யாரும் எதுவும் பேசல. 3 கேம் தோத்துட்டானுங்க. 3 கேம் வச்சு பேசுறோம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அதே கேம் அவனுக்கு வின்னிங் எடுத்துட்டானுங்கன்னா அந்த அதே பொசிஷன்ல ஒன்னாவது திருப்பி பேச மாட்டான். அதான் சொல்றேன். இது வந்து யோசிச்சுக்கிட்டா இருந்தீங்க, நீங்களும் பேசிக்கிட்டு தானே இருந்தீங்க. கொஞ்ச நேரம் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இட்ஸ் டூ ஏர்லி. இப்ப நம்ம கமெண்ட் பண்றது அது இல்ல. என்ன கேட்கணும்னா, ஸ்லாட் சிஸ்டம்ல தப்பு இருக்கா, அவ்வளவுதான் மேட்ரு. இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்ல அவனுக்கு வந்து அதிகம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னா நீங்க இப்ப டெஸ்ட் பண்ண கூடாது. ஆஃப் சீசன் முடிஞ்சு ஃபுல் சீசன் வந்த பிறகு அதுக்கப்புறம் பேசுவோம். நாங்க அப்படி இல்ல, ரெண்டையும் பாத்துருக்கோம். ஃபுல்லா சாம்பியன் ஆகி பாத்துருக்கோம், இப்ப அடிமன்றத்துக்கு போறதையும் பாத்துருக்கோம். அடிமன்றத்துல இருந்து சாம்பியன் ஆகி அடிமன்றத்துக்கு போனீங்கன்னா எப்படி எடுத்துக்குவீங்கன்னு கேக்குறேன். அது பாக்குறேன். அதான் நீங்க சொல்றீங்க அடிமட்டத்துல இருந்தவனுக்கு இது ஒண்ணு புதுசு இல்லையா? இல்ல நீங்க தான் 8வது தானே முடிச்சிருக்கீங்க. எனக்கு இந்த அதுக்கு 400 மில்லியன் செலவு பண்றது எனக்கு தான் இது எக்ஸைட்டிங்கா இருக்கு. நீங்க என்ன சொல்லிட்டு போங்க, ஓவர் ஸ்பெண்ட் பண்றானுங்களோ, நாங்க பண்ணதே இல்லை. இல்ல ஓவர் ஸ்பெண்ட் சொல்லவே இல்ல. ஓவர் ஸ்பெண்ட் வார்த்தை வரவே இல்ல. அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி ரிசல்ட் ஒரு கோச்சா நீங்க சொன்னீங்க ஸ்லாட்டுக்கு நாங்க என்னமோ ரிலேஷன்ல இருக்கிற மாதிரியும் ரெண்டாவதுல தான் இருக்கும். ஆக்சுவலா நானே ஓவர் ரேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் டு பி ஹானஸ்ட் ஓகே, ஒரு புது டெக்னிக் புது அதான் சொல்ல வந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் 5 கேம் வந்து மார்ஜின் வந்து அவ்வளவு இல்ல, பயங்கரமாலாம் ஜெயிக்கல. சோபோஸ்லாயோட மாஸ்டர் கிளாஸ்னால தான் லிவர்பூலுக்கு 3 பாயிண்ட் கிடைச்சிச்சு ஆர்சனல் கிட்ட இருந்து. இல்லனா ஆர்சனல் அது டிரா கேம் தான். ஆமாவா இல்லையா? அது சோபோஸ்லாயோட மாஸ்டர் கிளாஸ். அது எந்த கோச்சிங் நான் எதுவும் சொல்ல மாட்டான். அவன் ஃப்ரீ கிக் அப்படிதான் அடிப்பான், எனக்கு தெரியும். ஏன்னா நான் வச்சு அடிப்பான் அப்படி ஃப்ரீ கிக். பெர்ன்லி கூட பெனால்டி இதெல்லாம் கிடைச்சிச்சு. ஸோ கோல் தோக்கிறதும் லோ மார்ஜின்னா ஜெயிக்கிறதும் லோ மார்ஜின்ல தான் ஜெயிச்சிங்க. எவர்டன் கூட ஏதோ கிராவன் பேக் அவன் மாஸ்டர் கிளாஸ் பண்ணி ஒன்று வச்சான், அவுட் ஆஃப் கோலா இருந்துச்சு. அந்த கோல் பயங்கரமா போந்துச்சு. மத்தபடி எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்றேன். என்னன்னா போன சீசன் தென்னாக்கு மாதிரியே தான் அதே பேட்டர்ன். ஏன்னா நான் இந்த பேட்டர்னை பார்த்துருக்கேன். அததான் நாங்களுமே இந்த பேட்டர்ன் வரோம்னு எதிர்பார்த்தோம். தெரில, ஏன்னா காமி சொன்ன மாதிரி தான் ஸ்லாட்டுக்கு வந்து போன சீசன் வந்து சாப்ல பிளேஸ் குறவா இருந்துச்சு. இப்ப வந்து வேற என்ன ரீசன் தெரில. ஆனா ஸ்லாட் வந்து பிளேயர்ஸ் பயங்கரமா பூந்து விடுறான் பிரஸ்ல, பயங்கரமா. அதுவும் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ஓவர் பேக்கப் பண்றதை விட அவன் வந்து கண்டெயின் பண்றது இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலா இருக்கு. ஸோ இது வந்து அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எப்படி ஒரு என்வாயர்மெண்ட் கொண்டு வரான்னு தெரியல. இப்போ உள்ள பிளேயர்ஸ் கிட்ட எல்லாம் ரொம்ப பாஸ் மாதிரி நடந்துகிட்டா கதை இன்னும் கொஞ்சம் கிரவுண்டடா தான் இருக்கணும் கோச்சுமே இப்பலாம் எனக்கு தெரிஞ்சு. அப்படி ஆச்சு, அதான் மாடர்ன் ஃபுட்பால் அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. கிளாப் தான் அதை கொண்டு வாங்க எனக்கு தெரிஞ்சு. நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது, ஜிம்ல எல்லாம் அப்படி ஃப்ரெண்ட்லியா இருப்பான். மானி கூட, சாலா கூட, ஃபெர்மினியோ கூட. ஓகே, நம்ம இதை இப்போவே டிசைட் பண்ணும்போது அதே தான் நான் சொன்னது தான் மாதிரி டூ ஏர்லி. இது வந்து ஆஃப் சீசனில் பார்ப்போம் இது வந்து சக்ஸஸாக ஃபெயிலா அப்படின்ட்டு. ஸோ அடுத்த கேம் போயிடுவோம். அடுத்த கேம் ஃபுல்லம் அண்ட் ஆர்சனல் வந்து இப்போ பொசிஷனில் 1ல இருக்காங்க. கண்டிப்பாக இந்த கேம் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். அவங்களுக்கு வந்து ஓடகார்ட் இல்லை, 8 வீக் அவுட். என்ன நினைக்கிறா? ஏன்னா போன கேம் வந்து ஓடகார்ட் ரொம்ப இருந்தனால ஒரு கோல் போட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த கேம்ல இல்ல, எசேயோட டைம்ல ஷோ ஆஃப் பண்றது நல்ல. ஏன்னா அவன் பயங்கர கிரியேட்டிவான பிளேயரு. ஓடகார்ட் இருந்தனால அவனால ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல இறங்க முடியல. லெஃப்ட் விங்ல போட்டா அவனோட பொட்டன்ஷியல் பார்க்க முடியாது. ஏன்னா அவன் மேஜிக் செய்யறதே சிஏஎம்ல தான். அழகா விளாடுவான் 3 கேமா பிரிச்சு. ஸோ ஓடகார்ட்ல இருந்து அவனுக்கு ஒரு பிளஸ். ஓடகார்ட்டும் வரப்ப என் இடம் வேணும்னு சொல்லிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். எண்ட் ஆஃப் நவம்பர் தான் வருவான் போல. ஸோ அதான் ஆர்சனலோட பிளஸ். அதனால தான் அவ்வளவு பிளேயர் வாங்கியிருக்கானுங்க, தெரியும் தான் வாங்கியிருக்கானுங்க. ஓகே, நீ என்ன நினைக்கிற ப்ரெடிக்ஷன் ஆர்சனல் சொல்ல? நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளாசிக் ஃபுல்ஹாம் ஆர்சனல் கேம் வரணும்னு ஆசைப்படுறேன்.
நிறைய பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ட்ரால் ஆகும் 3-3 2-2 இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும் பார்க்க பண்ணா. ஓகே. ஆனா எப்படியாச்சும் ஒன்னாவதா இருக்கணும்னு சொல்லிட்டு கைகோரேஸை பார்க்கணும்ல. நானே காணா போயிடுறான். அவன் வேர்ல்ட் கப் குவாலிஃபையிங்ல கோல் தான் போடலன்னு பார்த்தா ஷார்ட்டுமே வைக்கல போல, காசன் ஷார்ட்லன்னு காட்டுது. ஸோ கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணணும். 60 மில்லியனு. அப்புறம் காமேஷ் சொன்ன மாதிரி அவர் வந்து பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரு, புஸ்காஸ் அந்த பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரு, பெர்ஃபார்ம் பண்ணணும். சும்மா 2 கோல் அடிச்சுட்டு 3ஆவது கோல் வந்து அடிக்கிறதுக்கு அவ்வளோக்கு விலை கொடுத்து ஒரு ஸ்ட்ரைக்கர் வாங்கணுமா கேட்டா அதுக்கு விசாம என்கேத்தியாவே வச்சிருக்கலாம். ஏன்னா லிவர்பூல் கூட வின்னர்லாம் ஸ்கோர் பண்றாங்க. ஸோ முதல் கோல் அடிச்சு துறக்க ஒரு ஹேட்ரிக் எப்படி ஹாலாண்ட் ஒரு இம்பாக்ட் கொடுத்தான், அந்த இம்பாக்ட் எதிர்பார்க்கறேன். ஏன்னா செஸ்கோ நான் ஏன் எதிர்பார்க்கறேன், பட் அவன் பெர்ஃபார்ம் பண்றான். இப்பதான் 22 வயசு கிட்ட, அவனுக்கு வந்து அவன் பிரைம்ல இருக்கான்னு நினைக்கிறேன். 27 வயசு கிட்ட. ஆமா. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் லாட் ஃப்ரம் ஹிம். ஓகே. என்ன ட்ரா சொன்ன ப்ரெடிக்ஷன்? ஆமா ட்ரா. பாலா நீ? ஃபுல்லம் 2-1 ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஃபுல்லம் 2-1 ஜெயிச்சிருவா. ஓகே, இது நல்ல ஒரு ப்ரெடிக்ஷனா இருக்கு. காமேஷ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சனல் கண்டிப்பா க்ளீன் ஷீட்ல 3-0 ஜெயிப்பான் ஆர்சனல். ஓகே. நானும் ஆர்சனல் மெயினோ ரொம்ப நல்லா ஆடுறான். எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை. லைக் எனக்கு அவனை பார்த்தாலே அங்க வந்து கோல் அடிச்சிடுறான் கான்ட்ரிக்ல. லைக் உங்களை மாதிரி லிவர்பூல் ஆட வேண்டிய பிளேயர் போல ஆர்சனல் போயிட்டான். யாரு? மெரினோ ஸ்பெயின் பேஸ்ட். ஓகே, நியூகாஸ்ல் பிளேயர். நியூகாஸ்ல் பிளேயர். அடுத்த கேம் போயிரும், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அண்ட் செல்சி. இந்த ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும்? ஜெயிச்சிட்டாங்க. இல்ல செல்சி போன கேம் ஜெயிச்சிட்டான். சந்தோஷமா இருப்பான். அதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவானுன்னு நினைக்கிறேன். அவன் சென்டர் பேக்ஸ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணானுங்கன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். ஆமா, ஆனா தெரிஞ்ச நாட்டிங்ஹாம் கொஞ்சம் நல்லா பாப்போம். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல அந்த ஒரு இல்ல நாட்டிங்ஹாம் நல்லா விளையாண்டானா லிவர்பூல் ஆடாத மாதிரி செல்சி கூட நாட்டிங்ஹாம் நல்லா விளையாண்டானா இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்ட மாதிரி இருக்கு. அஞ்சு வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட பில்ட் அப் லைட் இல்லையா? அவனோட ஃபுட்பாலுமே அதுக்கு சூட்டபிளான என்ன சொல்லுவாரு. இதேதான் நான் போன வாட்டி கேட்டேன். ஏஞ்சி வந்த பிறகு நீங்க என்ன சொன்னீங்கன்னா டஃப்பா இருக்கும், டீம் வேற மாதிரி லெவல்ல விளையாடுவானு. 2 கேம் லாஸ் பத்தி இத நிறைய ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். முன்ன மாதிரி இல்ல இப்ப உள்ள பிளேயர்ஸ். ஆனா ஒரு மித்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நடக்கும். லிவர்பூல போட்ட செல்சி நாட்டிங்ஹாம் கூட தோக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் செல்சி எம்யூ கூட தோத்தால அதே மாதிரி எம்யூ லிவர்பூல்ல வச்சு நடக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுதான் இப்போ நடக்கும் அந்த சர்க்கிள் ஃபுட்பால்ல பாத்தீங்கன்னா. அதுவும் முக்கியமா இபிஆர்ல பாப்போம் என்ன நடக்குதுன்னு. நல்லா இருக்கும். ஓகே, நான் என்ன பொறுத்த வரைக்கும் செல்சி வின் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஜெயிப்போம். நீங்க என்னதான் நாட்டிங்ஹாம் செல்சி எது சொன்னாலும் எனக்கு அந்த எம்யூ லிவர்பூல் கேம் தான் மண்டையில வருது. இருக்கு. அது வந்து இப்போ கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சுவாரஸ்யமா இருக்கும். கேம் நடந்து முடிஞ்ச பிறகு எவனுக்கு துன்பமோ இன்பமோ அது ஏன்னா தீபாவளி அதுலதான் இருக்கு. இன்னொன்னு நம்ம டிக்டாக்ல வந்து லிவர்பூல் ஃபேன் ஒருத்தர் தெரியும், அவர் எல்லாத்துக்கும் மீம் போடுவாரு. ஒரு நாளைக்கு ஒரு மீம் போடுறாரு, எம்யூ கிளப்பி விட போறோம்னு சொல்லி லிவர்பூல். நான் யாரு ஃபுட்பால் மீம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ், அதான் எங்க டேக் பண்ணி எப்படி எம்யூ உருட்டி லிவர்பூல் எம்யூ உரிச்சு விட போகுது வெயிட் பண்ணி பாருங்க அப்படிலாம் பயங்கரமா. சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இந்த தடவை ரொம்ப பேசல. பாப்போம் என்ன நடக்குது. ஓகே then Brighton and Newcastle. Brighton ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுவான்னு பார்த்தோம். லாஸ்ட் 2 கேமா தோத்துட்டே இருக்கான். நியூகாசல் பழைய ஃபார்முக்கே திருப்பி வந்துட்டான்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு விளையாடுறான். எப்படா எங்க ஃபார்ம் போனச்சுடான்னு கேக்குற மாதிரி விளையாண்டுட்டு இருக்கானுங்க நியூகாசல். அதான் பாப்போம் என்ன நடக்குதுன்னு. எனக்கு அந்த வால்டமாட்டி கோல் அடிக்கிறது பார்த்தா ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஈஸியா அந்த 150 மில்லியன் பிளேயரை ரிப்ளேஸ் பண்ணிட்டானுங்களா. மாசா இருக்கு நியூகாசல் போனது. ஏன்னா இசாக்கு வந்து அப்படி இது பண்ணா வர மாட்டேன்னு எம்மியும் இதுல பூந்து செஸ்கோ டீல உடைச்சு செஸ்கோ வாங்கிட்டு போனா எங்க வந்து வால்டமாட்டி கோல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ நியூகாசலுக்கு உண்மையா பாராட்டணும் நியூகாசலோட டீம்.
நீ அதை பாராட்டணுமா இல்ல வர பிரசாதமா? ஆனா அதான் லிவர்பூலோட லிவர்பூல் எவன் பார்த்தா லிவர்பூல் வருது. நியூ காசலோட பிளேயர்ஸ் அந்த மாதிரி வாங்கினாலே முன்னையே நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஜோக்கான பிளேயரா இருப்பானுங்க நியூ காசல் ஒருத்தனை வாங்கினா. சோ அவன் வாங்குறதும் அப்படிதான் இருக்கு. தொட்டதெல்லாம் ஆமா ரூனி சொல்லியிருந்தான். ப்ரூனோ குமாரேஸ் அவன் எப்படி விளையாடுறான். சோ ஈசாக்க ரிப்ளேஸ் பண்ணதுதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நாங்க பேசிக்கிட்டோம் எப்படி ரிப்ளேஸ் பண்ணுவானுங்க பாப்போம்னு. வால்டமாடி ஈசாக்கோட கோல் கூடல பிரீமியர் லீக்ல விளையாண்ட பிளேயரே அடாப்ட் பண்ணோம். புதுசா வந்தவன் இன்னும் அடாப்ட் பண்ணி கோல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா இருக்கு பாக்க. அவன் ஒன்னும் ஃபுல் ஃபிட்னஸே இல்ல ப்ரோ. யாரு ப்ரோ? ஈசாக்கு ஒன்னும் ஃபுல்லாவே ஃபிட் ஆகல. ஓகே ஓகே சரி சரி சரி. நியூ காசலுக்கு முதல் ட்ரோஃபி ஜெயிச்சு வந்திருக்கான். ஆமா ஆமா அதான் ப்ரோ. அதான் அவனை ரிப்ளேஸ் பண்ணிட்டானுங்களே அதான் சொல்றேன். கோல் அடிக்காம கஷ்டப்பட்டா பரவாயில்ல. அதுல இன்னொரு ஒசேலுன்னு ஒருத்தனவே வாங்கிடுறான். ஒசேலுவா இன்னொருத்தர் ஸ்ட்ரைக்கரே விசா வேற வாங்கியிருக்கானுங்களே. விசா வேற வாங்கியிருக்காங்க. இன்னும் வரல விசா. ஓகே என்ன நினைக்கிற? நியூ காசல் ஜெயிச்சிருவானா? ஐ திங்க் ட்ரா ஆகும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். வாய்ப்பும் இருக்கு, ட்ராவா வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா பர்ன்லி அண்ட் லீட்ஸ். இந்த கேம் அது ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். நல்லா இருக்கட்டும். ரெண்டுமே கீழே தான் இருக்கானுங்க. காமேஷ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அவ்வளவு படிக்க மாட்டேன். மேபி லீட்ஸ் விளையாண்டு இருக்காங்க. லீட்ஸ் ஜோக்கா விளையாடுறானுங்களா? ஸோ அடுத்த கேம் போயிடலாம். ஸோ எனக்கும் இந்த கேம் பத்தி ப்ரெடிக்ஷன் தெரியல. ஏன்னா பர்ன்லி அண்ட் லீட்ஸ் அப்படி இப்படி தெரியல, சும்மா கெஸ் பண்ணுவோம். ஓகே பர்ன்லி லீட்ஸ் 3-2 ஜெயிக்கிறான். யார் ஹோம்? ஓகே பர்ன்லி ஜெயிக்கிறான். 2-1 வெட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கு. நாமே சொல்லுங்க. லிவர்பூல் ஜெயிக்கிறானா எம்யூ ஜெயிக்கிறானா? லீட்ஸ். நான் என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்ல தெரியுமா? எம்யூ லிவர்பூல். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்டேட்மெண்ட் சொல்ல லிவர்பூல் நான் எம்யூ ப்ரெடிக்ஷனை பத்தி சொல்லுங்க. அது கடைசியா சொல்றேன். அதான் பிக் ஸ்டேட்மெண்ட். ஆச்சு இந்த வாரத்தோட பிக் ஸ்டேட்மெண்ட் அதான். ஓகே எந்த கேமோட ரிப்பார்ட்னோ நானே மறந்துட்டேன். லீட்ஸ். ஓகே அடுத்ததா பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் பேலஸ் அண்ட் போர்ன்மவுத். இதுவும் டஃபஸ்ட் மேட்ச் தான். நல்லா இருக்கும், நான் பாப்பேன். நல்லா இருக்கும், லேட்டா இருக்கும். அங்க வேற செமியனியும் இருக்கா. இங்க தாத்தே என்ன இப்ப யார் விளாடுறா? அந்த எசேக் பதிலா மத்தியத்தா. எசேக் பதிலா வந்து வாட்டன் இருக்கா நம்ம பைப்புல. வாட்டன், ஆடம் வாட்டன், அப்புறம் மிச்சல், டைரல் மிச்சல், இஸ்மாயில் சார், முனிஸ். சொல்லுங்க நல்லா. இன்னொருத்தன இறக்கி இருக்கானுங்க இசை மாதிரி விளாடுறான். அவன் பேரும் எஸ்ஏவோ இன்னும் வருது. ஆமாவா? அவனுக்கு அந்த ஒரிஜினல் வந்து பேரே இருக்கும் போல. வார்னமாட்ல வந்து லெஃப்ட் பேக் கர்கஸ் பதிலா ஒருத்தன் விளாடுறான். அருமையா விளாடுறான். ட்ரஃபட் பேர் என்னது? ட்ரஃபட் நல்லா விளாடுறான். என்ன பவர் பேக் திரும்பி கேட்டேன், மூஞ்சி கிட்ட வச்சிட்டீங்க. நானும் பாக்குறேன். இல்ல அது அத தூக்கி இங்க போட்டு இத தூக்கி அங்க போட்டு. இல்ல அது முதல்ல வாழை கிட்டதான் இருந்துச்சு. அது கண்டினியூட்டியா இருக்கட்டும் அங்க தூக்கி வச்சிட்டேன். ஓகே ஸோ இந்த கேம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரா ஆகும்னு நினைக்கிறேன். லக் பேசிஸ்லாம் இது வந்து யார் வேணா ஜெயிக்கலாம். ஒன்று கிறிஸ்டல் பேலஸ் ஜெயிக்கலாம், இல்லை போர்ன்மவுத் ஜெயிக்கலாம். ஏன்னா ரெண்டு பேருமே நம்மளோட மேலதான்டா இருக்காங்க. அதுல என்ன இருக்கு? நம்ம என்ன லிவர்பூலா 400 பில்லியன் செலவு பண்ணி சாம்பியனா இருந்து. ஓகே அடுத்த கேம் போயிடலாம். சண்டர்லேண்ட் வூல்ஃப். என்ன நினைக்கிறீங்க? சண்டர்லேண்ட் அப்படி ஹைப் பண்ணானுங்க. எம்யூ 2 நிமிஷம் ஜெயிச்சோனே ஜஸ்ட் ப்ரோமோட்டட் கிளப்ன்ட்டானுங்க. நல்ல பாப்போம். சண்டர்லேண்ட் நல்லா தான் விளையாடுவான். எம்யூ கூட ஏதோ எம்யூ ஜெயிச்சிட்டான். அது சிம்மா இருந்துச்சு. ஓகே சண்டர்லேண்ட். அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா டோட்டன்ஹாம் அஸ்டன் வில்லா.
ஏதோ கொஞ்சம் பெரிய கேம் தான் சொல்லணும். உன்னேக்கும் வந்துட்டு இது ஒரு நல்ல சான்ஸ் இந்த கிளப்பை அடிக்கணும் அப்படின்னா. ஏன்னா அவனும் பாயிண்ட் கெயின் பண்ணணும், ரொம்ப கீழேயா இருக்கான். ரொம்ப நம்மளுக்கு கீழே நம்மளோட ஒரு பாயிண்ட் குறைவாதான் இருக்கான் அவனை. ஆமாவா? ஸோ அவனுக்கு பாயிண்ட் வேணும். தோத்தனேம் அவன் 3வது இடத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாவா? 5வது இடம் போல. சிட்டி 3வது இடம். சிட்டி 3வது இடம். தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேம் வெஸ்ட் அண்ட் பென்ஃபோர்ட். வெஸ்ட் அண்ட் பென்ஃபோர்ட். டாட்டன்ஹாம் தான் 3வதா இருக்கான். ஆமா, அதை தான் சொன்னேன். ஓய்யோ டூ அடிச்சிட போறான் வெயிட்டுக்கு அப்ப. இல்ல யார் தோத்துறவன்? ஃபயரா இருக்கானுங்க பார்த்தா பிளேயர்ஸ். அப்படி யூரோப்பா லீக் அடிச்சது ஒரு மாதிரி நீ எந்த கப் வேணா நம்ம அடிக்கலாம்டா நினைச்சிட்டானுங்க நினைக்கிறேன். ஸ்பர்ஸே நல்லா தான் விளையாடுறான், பார்ப்போம். கன்சிஸ்டன்டா இருக்காங்க. காமேஷ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களே வெட்டிட்டு போயிடுவாங்களா? அவனுக்கு முதல் கப்பு கொடுக்குறாங்க எம்யூவா இத்தனை வருஷம் கழிச்சு. அவனா விஷயம் விட மாட்டோம். இல்ல அவனுக்கு ஓகே தான், அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டோம். ஓகே தான். ஆர்சனல் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? ஆர்சனல் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆர்சனல் தான் இப்ப வர கொஞ்சம் பயமாவே இருக்கு. நல்லா விளையாடுறாங்க, ரொம்பவே நல்லா விளையாடுறாங்க. ஸ்பர்ஸ்க்கு பதிலா ஆர்சனல் கொடுக்கிறது எனக்கு ஒன்னும் கொஞ்சம் கேவலமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆர்சனல் அவன் டிசர்வ் தான் ட்ரை பண்றானுங்க. இல்ல நான் இதை கேட்கணும். ஏன் அதை கேவலமா நினைக்கிறேன்? ஜி ஆர்சனல் எந்த வகையில? ஆமா, கப்பே அடிக்க மாட்டான். அது சிட்டி ஃபார்ம்ல இருந்தா எப்படி அடிக்க விட்டுருவான் ஆர்சனல? இல்ல, நீ அந்த எலிகேஷன் வைக்கிற. இப்ப நான் என்ன சொல்றேன், அவன் படிப்படியா தானே மேல வரான். அதையா நீ அக்செப்ட் பண்ண மாட்டேன்? நானும் அந்த படி எங்க போய் முடியும்னு பாக்குறேன், முடியாம ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. எப்பதான் அடிப்பான் இந்த மாதிரினா? இப்ப நானே ஒண்ணு சொல்றேனே, திடீர்னு ட்ரபிள் அடிச்சிட்டானா என்ன பண்றது? பரவாயில்லையா, லிவர்பூல் மணிக்கே அடிச்சிட்டானு சொல்லுவேன். அப்படி பார்த்தா நமக்கு முடிக்க அடிச்சிட்டாண்டா. இந்த செஞ்சுரியில நம்மளும் ட்ரபிள் அடிக்கல. அதுக்கு முன்னாடி அவனுக்கு அடிச்சிருக்காங்க. இல்ல இந்த 20 அதான் சொல்றேன். சரி, நம்ம எப்ப அடிச்சோம் கடைசியா ட்ரபிள்? 2 டிக்கெட் மனுக்கு. அதான் சொல்றேன். இந்த செஞ்சுரியில 1999ல அடிச்சிருக்கோம். இல்ல இல்ல 2008 அடிச்சீங்க. அது அடிச்சு இன்னும் 100 வருஷம் ஆகலையா? இல்ல 2008 தான் நீங்க ட்ரிபிள் அடிச்சீங்க இல்லையா? 2008 அதெல்லாம் இல்ல. FA கப் போய் ஃபைனல்ல செமில தோத்துட்டோம். யார் கூட தோத்தோம்? நல்ல டீம் தான். அது கீழ உள்ள போஸ்மார்ட். ஆமா, ரெட் கார்டு வாங்குவாங்க இந்த கேம். ஃபெர்டினண்ட் கீப்பரா இருக்கு. ஓகே, அதான் ப்ரெடிக்ஷன் சொல்லவே இல்லை. வெஸ்ட் ஹாம் பென்ஃபோர்ட். எனக்கு அவங்க கேம் பார்க்க ஆர்வமா இருக்கு. வெஸ்ட் ஹாமோட கோச் எஸ் ஒரு மாதிரி அவனுமே கவுண்டர் அட்டாக் ஃபுட்பாலு பார்ப்போம். அவனுக்கு அன்னைக்கு என்ன ட்ராவா ஃபர்ஸ்ட் கேம் கோயில ஆஸ்திரேலியா தோத்துறாங்க. ஆஸ்திரேலியா கூட பெரிய லெவல்ல தோத்தாங்க. 2 கோசம் தோத்துறாங்க. 2 கோசம் தான் தோத்துருக்கானுங்க. அது வரைக்கும் ஓகே தான் சொல்லுவேன். ஓகே, இந்த கேம் என்னை பொறுத்த வரைக்கும் 2-2 ட்ரால முடியும்னு நினைக்கிறேன். உங்களோட ஸ்கோர் காமேஷ்? வெஸ்ட் ஹாம் ஜெயிப்பாங்க நினைக்கிறேன். வெஸ்ட் ஹாம் ஜெயிப்பாங்க. ஓகே, பாலா? வெஸ்ட் ஹாம் ஜெயிக்கலாம். ஓகே, ஜெஜே? வெஸ்ட் ஹாம் வூல்ஃபா பிரென்ட்ஃபோர்ட்டா? பிரென்ட்ஃபோர்ட் நல்லா விளையாடுறான். பிரென்ட்ஃபோர்ட் ஜெயிச்சுவான்னு நினைக்கிறேன். 2-1 ஜெயிச்சோம். ஓகே, கடைசியா என்னோட ப்ரெடிக்ஷன். ஓகே, கடைசியா என்னோட ப்ரெடிக்ஷனை சொல்லிடுறேன். லிவர்பூல் அண்ட் எம்யூ. ஓகே ராஜிங்க, நம்ம தான் ஜெயிக்கிறோம். 3-1 ஜெயிக்கிறோம். இல்ல ரொம்ப நாளாச்சு. எல்லாரும் முடுக்குதான். இது வந்து கண்டிப்பா சேனல்ல வந்து அவன் கண்டிப்பா பப்ளிஷ் பண்ணுவான் இந்த வீடியோவை. கண்டிப்பா எல்லாரும் பார்ப்பாங்க. அப்புறம் வந்துட்டு
ரிசல்ட் முடிஞ்சோடனே கீழே வந்து கேளுங்க, என்னடா ஸ்கோர் இதே மாதிரி ஆச்சு அப்படின்னு. 3-1 கீழே வந்து ஃபியூச்சரை பார்த்துட்டு வந்த மாதிரியே சொல்றீங்களே. இதுக்காகவே நாங்க பார்த்துக்கலாம். காமேஷ் இல்ல, என்ன சொல்றீங்க? நாம என்ஃபீல்ட்ல கண்டிப்பா ரெண்டு ஜெயிக்கணும். கோஸ் நினைக்கிறேன். நான் ஸ்டீல் 2 கோஸ் தான் ஜெயிப்பாங்க நினைக்கிறேன். ரமேஷ், நான் ஒன்னே மொதல் 20 நிமிஷத்துல எம்யூ பேய்த்தனமா அட்டாக் பண்ணானா 2 கோல் பூந்துச்சுன்னா இந்த கேம் நாங்க தான் ஜெயிக்கிறோம். 20 நிமிஷம் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்க அம்பியா மாறிடுவோம். அதுக்கப்புறம் என்ன வேணா நடக்கலாம். இங்க பாருங்க, எமிரேம் கிட்ட செகண்ட் பிளானு, பிளான் பி, பிளான் சில ஒன்றும் கிடையாது. என்னதான் சப்ஸ்டிடியூஷன்ல இருந்து பிளேயரை கொண்டு வந்தாலும் ஒரே ஃபார்மேஷன் தான். அதனால இல்ல நீங்க bro, இது வந்து இந்த மேனேஜர் தெட்டிக்கலாம் தவிர இந்த கேமே வந்து யாருமே படிக்க பண்ண முடியும். நம்ம இந்த 7 கேமு நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 1 கோல் தான் அடிச்சிருப்போம் நினைக்கிறேன். அப்போ கூட நீங்க தான் நல்லா விளாண்டுட்டு இருந்தீங்க. செகண்ட் ஹாஃப் சம்மந்தமே இல்லாம 6 கோல். அப்புறம் அந்த FA கப்ல நீங்க கம்பேக் பண்ணி 5 நாள் ஜெயிச்சது, 5 நாள் 4-3 ஜெயிச்சது. லிவர்பூல் ஜெயிக்கிற எல்லாமே லிவர்பூல் சப்போர்ட் போட்டுருந்தாங்க. ஸோ ப்ரெடிக்டே பண்ண முடியாது. நீங்க வருஷம் பாருங்க, இந்த கேம் வரும்போது மட்டும் நாங்க ட்ரா ஆகும், 3 பெருசா ஜெயிப்போம், 3 ட்ரா ஆகும், 3 தோப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். இல்ல, நாட் பேஸ்ட் ஆன் ஃபார்ம். நான் ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்னா, என்ஃபீல்ட்ல நாங்க ஜெயிச்சு ரொம்ப நாள் ஆகுது. நீங்களாவது வந்துட்டு ஓல்டர்ஃபீல்ட்ல ஜெயிச்சுட்டு போயிருக்கீங்க, நாங்க ஜெயிச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஆனா அதான் போன வருஷம் தான் எம்யூ வந்து என்ஃபீல்ட்ல நல்லா விளாண்டான். கொஞ்ச நாளா விளாண்டு 2-2 டிரா ஆச்சு. அது ஒண்ணு ஐயோ மெக்வயர் பண்ணிடா 2-2 நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரே ஒரு வேண்டுகோள், மெக்வயரு, லுக்ஷோ இந்த லைனப்ல இருக்கக்கூடாது. கடவுளே, கண்டிப்பா இருப்பாங்க. ஐயோ ஐயோ, அப்ப டவுட்டு தான் ஐயா. இல்ல ஓகே, நல்லா தான் விளாடுறான் மெகா இருப்ப. ஏன் உங்களுக்கு கோல் அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னா அவன் நல்லா வர்றான்னு சொல்றது? இல்ல சீரியஸா சொல்றேன், நல்லா தான் விளாடுறான். ஓகே தான். ஜஸ்ட் அவன் அந்த டைம்ல அவ்வளவு த்ரோல் பண்ணிருக்கோம். டிலீட்டும் அவனும் நல்ல கொம்போ தான். டிலீட் மகையிடும். இப்ப லுக்ஷா சொல்லலாம் இல்ல ப்ரோ, சீரியஸ்லி ப்ரோ. ப்ரோ எங்களுக்கு முன்னாடி எவ்வளவு வருஷம் முன்னாடி 80 செலவு பண்ணிருக்கீங்க. அவனும் பெரிய டிஃபெண்டர் தானே ப்ரோ. ஓ, நீங்க நினைக்கிறீங்க அவன் வந்து விடிவி லெவலுக்கு இருக்கானே மெகவர். நாங்க சொல்றோம் அவன் அந்த லெவலுக்குலாம் இல்ல. அந்த அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்றோம், அவனை போட்டா எங்க கேமே ஸ்பாயில் ஆயிரும். அப்ப யாரு சொல்றேன் லுக்ஷோ, ஸ்டார்டிங் சென்டர் பேக் இப்ப? நான் சொல்றேன் யூரோ. மார்டினஸ் வந்துட்டானா வேண்டிக்கிறேன். அதுதான் இல்லனா மதுராய் மதுராவி. ஃபிட்டா இருக்கான். சோ மதுராவி லக்ரஸ் நீங்க போடுங்க. ஸோ சென்டர் பேக்கு இதுதான் நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இதான் நடக்கணும். ஆனா லிவர்பூல் நாள தோப்பானான்னு தெரியல. தோத்தானா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல மறந்துட்டேன். நாங்க உங்க கூட ஜெயிச்சோம், லிவர்பூல் கூட ஜெயிச்சோம்னா இந்த கண்டினியூட்டியே பிஎல்ல 2வது கேம் ஜெயிக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எமிரேம் கீழே வந்து ஜெயிக்கிறது. ஓ ஆமா, பேக் டு பேக். ஆமா பேக் டு பேக். எம்யூ லிவர்பூல் கூட ஜெயிச்சிச்சுன்னா வெறும் 2 பாயிண்ட் கேப்ல தான் இருப்பானுங்க. அத சொல்லிக்க விரும்புறேன். ஜெயிச்சானுங்கனா இது நம்ம கனவு. அப்புறம் கனவு காணுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. நிறைய கனவு காண்டி படாமோ ஊரே என்ன சொல்றது, லிவர்பூல் தான் ஜெயிக்குவானு. என் பிரஷர் கூட லிவர்பூலுக்கு தான். சோ கண்டிப்பா லிவர்பூல் தான் கண்டிப்பா ஆகணும். ஃபர்ஸ்ட் மினிட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் ஃபியரோட விளையாடுறது லிவர்பூலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ பாப்போம். என்ஃபீல்ட் வேற தான் ஜெயிச்சிருவான். எனக்கு ஒண்ணுதான், அன்னைக்கு லெமன்ஸ் வந்தப்ப ஒரு காம்னஸ் இருந்துச்சு எம்யூ கிட்ட. இத 9 வருஷமா நான் 2 வருஷமா பார்க்கல. பின்னாடி 2 வருஷம் நான் மட்டும் சொல்றேன். டேகியாவையும் சேர்த்து. ஆமா, டேகியாவை நான் லாஸ்ட் ஃபேஸியோ சேர்த்து தான் சொல்றேன். அது குடிக்க மாட்டான். சோ ஹை க்ளீன் லெமன்ஸ் ஒரு புது ஃப்ரெஷ் ஏர் மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு லிவர்பூல் கூட பார்க்க ஆர்வமா இருக்கு. ஏன்னா அதுதான் ஆக ப்ரெஷரான ஒரு ஸ்டேடியம் எனக்கு தெரிஞ்சு. எம்யூவோட ஒரு பிளேயர் வெளியில போய் விளையாடுறதுக்கு ஆக ப்ரெஷர்னா லிவர்பூல் ஃபேன்ஸ் கிட்ட தான். சோ அது எனக்கு பார்க்க ஆர்வமா இருக்கு. ஓகே, ஏன்னா இந்த பாத்தீங்கன்னா ஒரு கோல் கீப்பர் எரரா இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுவானுங்க, கான்ஃபிடென்ட் போயிடும் மிச்சம் இருக்கிற பிளேயர்ஸ்க்கு. ஒரு ஃபியர் வந்துடும், ஐயோ இப்ப நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணா அதை போய் கோல் அடிச்சிருவானுங்களான்னு.
அந்த காம்னஸ் கலைஞருக்கு ஒரு ஜோக்கான கீப்பர். ஆக்சுவலா அதுவும் ஒரு வகையில் உண்மைதான். முக்கால்வாசி லிவர்பூல் எம்ஐ கேம்ல அந்த 1-2 மிஸ்டேக் வந்து டோட்டலா கேம் வீணாக்கி விட்டுரும். ஆக்சுவலா நிறைய கேம் அதனாலதான் அந்த ஒரு மிஸ்டேக்னால தான் 3 கோல் அடிக்கிறது, 4 வருது. அது அப்படியே கண்டேஜியஸ். ஸோ எனக்கு லெமன்ஸ் அது பார்க்கணும். இந்த வயசுல எப்படி அதை தாங்குறான்னு பார்க்க போறேன். ஸோ லெமன்ஸ் மெக்வாயர்லாம் இல்ல ப்ரோ. இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்குவாட்ல ஒரு பிளேயரை போடணும்னா டீலிட் தான் போடணும். வேற லெவல். அவன் தான் அடுத்த கேப்டன். நெக்ஸ்ட் கேப்டன். ஓகே மக்களே, ஜெயக்குமாரா அந்த ஆர்வத்தை விட லிவர்பூல் ஜெயிப்பானா தோப்பானா பாக்குறதுக்கு தான் ஆர்வமா இருக்கு. ஏன்னா 4வது கேமா அது எப்படி எடுத்துக்குவாங்க. ஏன்னா இப்ப கணேஷ் சொன்ன மாதிரி ஸ்லாட் டெக்னீஷியன் ஜீனியஸ் அது எப்படி அவன் ப்ரூஃப் பண்ண போறான் அடுத்த கேம்ல எம்யூ கூட பார்க்க ஆர்வமா இருக்கு. இதுல தெரியும் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப ப்ரெஷரான கேம். இதை விட இது தோத்தாங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்கு டைட்டில் தோக்குறதுக்கு. ஸோ யா பார்ப்போம். அப்ப அவனை தூக்குறதுக்கு ப்ரெஷர் வராதுன்றீங்க? தூக்குறதுக்குலாம் வராது ப்ரோ. நாங்கன்னா செல்சியா ப்ரோ சீசன் சரி மேனேஜர் மாத்துறதுக்கு இல்ல தெரியல ப்ரோ. என்ன வேணா அவளை சொல்லாதீங்க. ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கேம் தான் எம்யூக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் சொல்ல போகுது ஃபியூச்சர்ல. அவ்வளவுதான். லிவர்பூலுக்கு போனுச்சுன்னா லிவர்பூலுக்கான பூஸ்டிங் இதுதான். ஏன்னா தோத்துட்டு அதுக்கப்புறம் ஜெயிக்கிறாங்க. இதுல எந்த மாற்றம் இல்ல. நம்ம தோத்துட்டோம்னா அவனுக்கு வண்டியா போடுவாங்க. ஓகே மக்களே, தொடர்ந்து பாருங்க. இந்த வாரம் ப்ரிடிக்ஷனை வந்துட்டு கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறோம். யார் எம்யூ ஃபேன், லிவர்பூல் ஃபேன்ஸ் யாரா நம்ம சேனல் பாக்குறீங்களோ கண்டிப்பா இந்த வாரம் தரமான சம்பவம் இருக்குன்னு கண்டிப்பா சொல்றேன். உங்களோட ப்ரிடிக்ஷனா நம்மளோட கீழே வந்து வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பா இருக்கு. அதான் ரொம்ப யாருக்கெல்லாம் ஆர்வமோ பந்து விளையாட்டு தான் உயிர். காலையில எழுந்திரிச்சிட்டோம் எம்யூ என்ன பண்றான், லிவர்பூல் என்ன பண்றான், செல்சி என்ன பண்றான்னு உங்களுக்கு அப்படிதான் யோசிப்போம்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சேனல், சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய சேனல் செமகோல். ஓகே, நன்றி, வணக்கம், பாய். நன்றி, வணக்கம், பாய். லிவர்பூல் தோக்க ஆமீன்.